நோய் இல்லாமல் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழ வேண்டும் என்றால் மூலிகைகளையே மருந்தாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆதலால் இன்றைக்கு என்ன மூலிகைகளின் பயன்பாடுகளை டாக்டர் கௌதமன் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் மாசிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம், மேஜிக் நட் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவ முறை மட்டுமல்லாமல் பிரிட்டிஷ் பாரம்பரிய மருத்துவ முறைன்னு சொல்லுவோம். லண்டனில் இருக்கக்கூடிய 300-200 வருடங்களுக்கு முன்பு இருக்கக்கூடிய பாரம்பரிய மருத்துவ முறை, அதே போல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பாரம்பரிய மருத்துவ முறை, எஜிப்தில் இருக்கக்கூடிய மருத்துவ முறைகள், இந்த மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய மிக பழமையான மருத்துவ முறைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாசிக்காயை பற்றி இருக்கக்கூடிய குறிப்புகளை நம்ம பார்க்கலாம். மாசிக்காய் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பார்ப்பதற்கு ஒரு சாம்பல் நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு காய். அதற்கு உள்ளே பொதுவாக மணி இருப்பது போல் அந்த காயை ஆட்டினோன்னா கலகலகலன் சத்தம் கேட்குறத நம்ம பார்க்கலாம். பொதுவாக இந்த மாசிக்காயை பொறுத்தவரையிலும் தீர்க்க முடியாத நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய அருமருந்து அப்படின்னு சொல்லலாம். மாசிக்காயுடைய முக்கியமான மருத்துவ குணம் என்னன்னு பார்த்திங்கன்னா உடலிலிருந்து வெளியேறுகின்ற திரவத்தை நிறுத்துகின்ற சக்தி இந்த மாசிக்காய்க்கு உண்டு. பொதுவாக மாசிக்காயை பாரம்பரிய மருத்துவத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இதை நெருப்பில் காட்டின உடனே கற்பூரம் எரிவது போல் நல்லா குபுகுபுன்னு எரியறதை நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி முழுவதும் எரிந்த மாசிக்காயுடைய சாம்பலை தான் மருந்துக்கு பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் நம்மிடையே உண்டு. அந்த மாசிக்காயை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக அதிகமாக உதிரப்போக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு, பொதுவாக ப்ரீ அல்லது போஸ்ட் மெனோபாசல் சிண்ட்ரோம் நம்ம சொல்லக்கூடிய பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மாசிக்காய் ஒரு மிகச்சிறந்த மருந்து. நன்றாக எரித்து சாம்பலாக்கிய அந்த மாசிக்காயுடைய சாம்பலை ஒரு வேளைக்கு 500 மில்லிகிராம், அதாவது 2 சிட்டிகை அளவுக்கு எடுத்து சிறிதளவு தண்ணீரில் அல்லது மோரில் கலந்து சாப்பிட்டாலே ஒரு 3 நாள்களிலேயே அதிகமாக ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த உதிரப்போக்கு நின்று விடுவதை நம்ம பார்க்கலாம். ஒரு 200 வருடத்திற்கு முன்பெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு இருக்க மாதிரி பேதியை நிறுத்தக்கூடிய, வாந்தியை நிறுத்தக்கூடிய ஊசிகளோ மருந்துகளோலாம் கிடையாது. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயும் இந்த மாசிக்காயை வைத்திருப்பார்கள். அந்த லூஸ் மோஷன் ஆகக்கூடிய பிரச்சனை ஏற்பட்டாலோ டிசென்ட்ரி ஏற்பட்டாலோ உடனே அந்த மாசிக்காயை நெருப்பிலிட்டு எரித்து சூடாக அந்த மருந்தை சிறிதளவு தண்ணீரில் கலந்து கொடுப்பாங்க. அடுத்த 10 நிமிடத்தில் பார்த்திங்கன்னா அந்த வயிற்றுப்போக்கு அல்லது வாந்தி ஏற்படுகின்ற பிரச்சனை அறவே மறைந்து போகும். காலரா நோய்க்கு கூட ஒரு காலத்தில் மிகப்பெரிய மருந்தாக இந்த மாசிக்காய் இருந்திருக்கிறது. நிறைய அது பற்றிய குறிப்புகள்லாம் பார்த்திங்கன்னா பாம்பேயில் இருக்கக்கூடிய லைப்ரரியில் நம்ம பார்க்க முடியுது. அதே போல் இந்த மாசிக்காயுடைய இன்னொரு மிக முக்கியமான மருத்துவ குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வெளிப்புறமாக இருக்கக்கூடிய மூல நோய்களுக்கும் பெண்களுக்கு ஏற்படுகின்ற வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் செர்விக்ஸில் ஏற்படுகின்ற செர்விசைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்ஃபெக்ஷனுக்கும் அது ஒரு மிகப்பெரிய மருந்தாக இருக்கிறது. நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கு அதை உள்ளுக்கு சாப்பிட வேணும்னு அவசியமே கிடையாது. வெளிப்புறமாக ஒரு 1 லிட்டர் தண்ணீர் எடுத்து அதில் ஒரு 5 கிராம் அளவுக்கு எரித்து எடுக்கக்கூடிய இந்த மாசிக்காயுடைய சாம்பலை நன்றாக கலந்து அதன் பிறகு அதில் உட்கார்ந்து ஒரு டப் பாத் எடுக்கிற மாதிரி உட்காரணும். ஒரு அரை மணி நேரம் வெதுவெதுப்பான நீரில் உட்கார்ற மாதிரி உட்காரணும். அந்த மாதிரி உட்கார்ந்தாலே இன்ஃபெக்ஷனால் ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஈகோலை இன்ஃபெக்ஷனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை மற்றும் செர்விசைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிறப்புறுப்பில் ஏற்படக்கூடிய புண்கள் மற்றும் இன்ஃபெக்ஷன்ஸ் இவை வேகமாக குறைவதை பார்க்கலாம். பால்வினை நோய் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா பெண்களுக்கோ பெரும்பாலான நேரங்களில் சிறுநீர் கழிக்கும்போது கூட கொதிக்கின்ற ஒரு ஆசிட் வெளிவருவது போல் ஒரு வலி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அந்த பெண்கள்லாம் கூட அந்த வலியை குறைப்பதற்கு பார்த்திங்கன்னா இந்த மாசிக்காயை இட்டு இருக்கின்ற இந்த மாதிரி ஒரு கஷாயத்தில் போட்டு அதில் ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்தாலே அந்த இன்ஃபெக்ஷனால் ஏற்படுகின்ற அந்த சிவப்பு தன்மை மாறும். பிறப்புறுப்பில் ஏற்படுகின்ற எரிச்சல் மற்றும் வலி மாறுவதை பார்க்கலாம். அதைவிட முக்கியமாக பார்த்திங்கன்னா அவர்களுக்கு அந்த இடத்தில் ஏற்படுகின்ற எரிச்சல் வலி குறைவதை நம்ம பார்க்க முடியும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய மதர்ஸ் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா
ஃபிஸ்டுலா சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ அதே போல் பைல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா இதற்காக உள்ளுக்கும் மருந்து சாப்பிட முடியாது, அதே நேரத்தில் பைல்ஸ் ஃபிஸ்டுலா பிரச்சனைகளால் அவதிப்படுறதையும் நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி பெண்கள் கூட மாசிக்காயை எரித்து எடுக்கக்கூடிய அந்த தண்ணீரில் போட்டு அதில் ஒரு 15 நிமிடம் அல்லது ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து ஒரு டப்பாத் எடுத்துக்கொள்கின்ற ஒரு வேலை செய்து கொண்டாலே அந்த மலச்சிக்கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் மாறும், ஃபிஷர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் மாறும். அதைவிட முக்கியமானது அந்த ஃபிஸ்டுலா சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் அறுவை சிகிச்சை இல்லாமலே குணமாகும். ஏன்னா நிறைய பெண்களுக்கு நல்ல உணவு பழக்கம் இருந்தாலும் கூட ப்ரெக்னன்சி நேரங்களில் தான் அவங்களுக்கு பைல்ஸோ ஃபிஸ்டுலாவோ ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் இந்த வெரிகோஸ் அல்சர், கால்களில் ஏற்படக்கூடிய புண்கள், கால்களில் ஏற்படக்கூடிய தோல் நோய்கள், அதில் கூட என்ன பண்ணலான்னா அந்த மாசிக்காயை எரித்து எடுக்கக்கூடிய அந்த சாம்பலை சிறிதளவு தேங்காய் எண்ணெயில் கலந்து ஒரு பூச்சி மருந்தாக வெளிப்புறம் போட்டாலே மிக வேகமாக அந்த காயங்கள் ஆறி வருவதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா வெரிகோஸ் வெயினும் வெரிகோஸ் அல்சரும் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா காலுடைய மேற்புறத்தில் நிறைய கட்டி கட்டியாக கருமை நிறமான திட்டு போல காயங்கள் இருக்கும். கை வைத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது உடைந்து அது அப்படியே புண்ணு பரவிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு கூட மாசிக்காயை எரித்து எடுத்து உபயோகப்படுத்துகின்ற அந்த தேங்காய் எண்ணெய் ஒரு மிகச்சிறந்த மருந்து என்றால் மிகையாகாது. மாசிக்காயை பொறுத்தவரையிலும் ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேகமாக விந்து வெளிப்படக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து. அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா இனிப்பு பண்டங்கள் செய்யும்போது குறிப்பாக இந்த ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் சம்மந்தப்பட்ட ஆண்களுக்கு வீட்டிலேயே என்ன பண்ணுவாங்கன்னா மாசிக்காயை எரித்து எடுக்கக்கூடிய அந்த பொருளை பாயசத்திலோ அல்லது அவர்கள் சாப்பிடக்கின்ற உணவுகளையோ கலந்து கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருக்குது அப்படின்னு சரபேந்திர பாகசாஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தில் கூட போட்டிருக்காங்க. அந்த பாகசாஸ்திரம் அப்படிங்கிற புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு நோயாளியும் பின்பற்ற வேண்டிய மூலிகை சம்பந்தப்பட்ட உணவு வகைகள் என்ன அப்படிங்கிற குறிப்புகளை பற்றி ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்காங்க. அதில் ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் அல்லது எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லக்கூடிய ஆணுறுப்பு செயலிழந்து போயிருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் அதே போல் உடனேயே விந்து வருகின்ற பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வளிக்கக்கூடிய மருந்தாக இந்த மாசிக்காயை சொல்லியிருக்காங்க. மாசிக்காய் அதே போல் குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற அந்த தொண்டை அழற்சின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, டான்சிலைட்டிஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கும் ஒரு நல்ல மருந்து. மாசிக்காயை எரித்து எடுக்கக்கூடிய சாம்பலை சிறிதளவு தண்ணீரில் குழப்பி வெளிப்புறமாக பத்து போட்டாலே கக்குவான் இருமல் சொல்லக்கூடிய வறட்டு இருமலை குறைப்பதை நம்ம பார்க்க முடியும். எனவே நேயர்களே, மாசிக்காயை நேரடியாக பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் நம்மிடையே கிடையாது. அதை எரித்து அந்த சாம்பலை மட்டும்தான் பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் உண்டு. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி பயன்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நாம் வாழும் சமூகம் நன்மை தீமை என்று இரண்டும் கலந்தவை. அவற்றை எவ்வாறு நாம் பிரித்தறிய வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பேச வந்திருக்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எழுத்தாளர் சுஜாதா பல வருடங்களுக்கு முன்பு ஒரு கதை ஒன்றை எழுதியிருக்கிறார். மிகவும் புகழ்பெற்ற ஒரு கதை. நகரம் என்பது அந்த கதையினுடைய தலைப்பு. அந்த கதை சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வரக்கூடிய ஒரு பெண் தன்னுடைய குழந்தைக்கு சிகிச்சை அளிக்க முடியாமல், அங்கே இருக்கக்கூடிய அந்த லஞ்ச லாவண்யங்களை தாக்குப்பிடிக்க முடியாமல் எப்படி அந்த மருத்துவமனையிலிருந்து வெளியே தள்ளப்படுகிறார் என்பதையும், அவர் அங்கே தன்னுடைய குழந்தையோடு நின்று வரக்கூடிய அந்த அவலக்காட்சியையும் பற்றியது தான் அந்த கதை. நகரம் கதை மிகவும் பிரபலமானது மட்டுமல்ல, அது எழுதப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. ஆனால் நம்முடைய அரசு மருத்துவமனைகளும் மாறவில்லை, நம்முடைய நகரங்களும் மாறவில்லை, ஏழைகளுடைய வாழ்க்கையும் மாறவில்லை. எல்லாமே அதே கதை தான். இன்றைக்கு நகரம் கதையை எடுத்து பார்த்தாலும் அது இன்றைக்கு ஒரு அரசு மருத்துவமனையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதைத்தான் அன்றைக்கே அந்த கதை சுட்டி காட்டியிருக்கிறது. அந்த கதை இன்றைக்கு எழுதப்பட்ட கதை போல இருக்கிறது. சமீபத்தில் வந்த ஒரு செய்தி நான் படித்தபோது இந்த கதை எனக்கு நினைவுக்கு வந்தது. மதுரையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் ஒரு வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்ட தன்னுடைய மகனுக்கு சிகிச்சை அளிக்க வந்தவர் அங்கு 300 ரூபாய் லஞ்சம் கொடுக்க முடியாதனால் தன்னுடைய மகனை பறிகொடுத்தது தான் இந்த செய்தி.
உண்மையில் நெஞ்சை உருக்கக்கூடிய அந்த செய்தி, அந்த தந்தை அந்த பேட்டியிலே அதை மிக விரிவாக செய்தித்தாள்களில் அதை கூறியிருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனை ஊழியர்கள் அவரிடம் அவரை அந்த நோயால் பாதிக்கப்பட்ட அந்த அவருடைய மகனை அனுமதிப்பதற்காக பணம் கேட்கிறார்கள். 300 ரூபாய் கொடுத்தால் தான் அனுமதி சீட்டு தருவேன் என்று சொல்கிறார்கள். அவர் அந்த பணத்தை தர முடியாதனால் அனுமதி தாமதிக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, உள்ளே விட மறுக்கிறார்கள், சிகிச்சை அளிக்க மறுக்கிறார்கள். ஒரு கிட்டத்தட்ட 5 மணி நேரம் 6 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அந்த மகன் இறந்து விடுகிறார். அந்த தந்தை பிறகு புகார் செய்கிறார். இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், எப்படி ஒரு உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒருவரை, வாழ்வோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒருவரை சிறு சிறு லஞ்சத் தொகைகளுக்காக தாமதித்து கொலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இன்றைக்கு அரசு மருத்துவமனைகள் மாறிவிட்டன என்கிற காட்சியைத்தான் இது நமக்கு நினைவூட்டுகிறது. வேறொரு செய்தியும் பத்திரிகைகளில் வந்திருக்கிறது. அதாவது அரசு மருத்துவமனைகளில் எதற்கெல்லாம் எவ்வளவு லஞ்சம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு பெரிய பட்டியலையே ஒரு நாளேடு வெளியிட்டிருக்கிறது. பிரசவம் என்றால் அதற்கு இவ்வளவு லஞ்சம், சாப்பாடு வாங்கி கொண்டு வருவதென்றால் இவ்வளவு லஞ்சம், தனியறை ஒதுக்கி தருவதென்றால் அதற்கு இவ்வளவு லஞ்சம், இப்படியாக ஒவ்வொன்றிற்கும் பட்டியல் போட்டு அந்த பத்திரிகை வெளிப்படுத்தி இருக்கிறது. இது எதை காட்டுகிறது? லஞ்சம் என்பது இங்கு ஒரு சிஸ்டமாக, ஒரு முறையாக, ஒரு அமைப்பாக மாறிவிட்டது என்பதைத்தான் அது காட்டுகிறது. அதோடு மட்டுமல்ல, அரசு மருத்துவமனைகளுக்கு வரக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தால் மிகவும் ஏழை எளிய மக்கள், தனியார் மருத்துவமனைக்கு செல்ல முடியாதவர்கள், பெரிய அளவிற்கு மருந்துகளை வாங்க முடியாதவர்கள், உழைக்கும் மக்கள், இப்படி விளிம்பு நிலையில் வாழக்கூடிய மனிதர்கள். நகர்ப்புறங்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அரசு மருத்துவமனைகளுக்கு வரக்கூடியவர்கள் பெரும்பாலானோர் விளிம்பு நிலை மனிதர்களாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அவர்களிடம் பணம் கேட்டு சித்திரவதை செய்வது என்பது அவர்களுடைய நெருக்கடிகளை பயன்படுத்தி கொண்டு அவர்களை ஒரு உளவியல் சித்திரவதைக்கு ஆளாக்கி அதன் மூலமாக ஆதாயம் தேடுகிற ஒரு முயற்சிதான் இது போன்ற ஒரு தொடர்ந்து அரசு மருத்துவமனைகள் தொடர்பாக வரக்கூடிய இந்த புகார்களிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. கேட்டால் என்ன சொல்லி விடுகிறார்கள் என்று சொன்னால், மருத்துவமனைக்கு தொடர்பில்லாத நபர்கள் உள்ளே வந்து பணம் வசூலித்தார்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள். இந்த பிரச்சனைகள் கூட அப்படிப்பட்ட ஒரு பதில் சொல்லப்படுகிறது. இது ஒரு நியாயமான ஒரு பதிலாக இருக்க முடியுமா? ஏனென்றால் அரசு மருத்துவமனைகளுக்கு தொடர்பில்லாத நபர்கள் உள்ளே அவ்வளவு அதிகாரத்துடன் செயல்பட முடியும் என்பது மிகவும் அதிர்ச்சியூட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் பல நூறு பேருடைய உயிர் பாதுகாப்போடு தொடர்புடைய ஒரு இடத்தில் சம்பந்தமில்லாத நபர்கள் உள்ளே வருகிறார்கள், சுதந்திரமாக செயல்படுகிறார்கள் என்பதை எப்படி புரிந்து கொள்வது, ஏற்றுக்கொள்வது? அரசு மருத்துவமனைகளில் குழந்தைகள், பிறந்த குழந்தைகள் திருடுபோவது போன்ற விஷயங்கள் நடக்கிற போது கூட நாம் இது போன்ற விஷயங்கள் சொல்லப்படுகின்றன, மருத்துவமனைக்கு தொடர்பில்லாத நபர்கள் உள்ளே இருக்கிறார்கள் என்று. ஆக மருத்துவமனை கட்டமைப்பில் எந்த விதமான ஒரு கண்காணிப்பும் இங்கே இல்லை என்பதைத்தான் காட்டுகிறது. இன்னொரு புறம் தர்மபுரியில் சென்ற ஆண்டில் நடந்த அந்த தொடர் மரணங்கள், சிசு மரணங்கள், ஏராளமான குழந்தைகள் தர்மபுரி அரசு மருத்துவமனையில் இறந்து போன அந்த செய்திகள் என்பது தொடர்ந்து வந்தன. எப்படி அந்த குழந்தைகள் இறந்தார்கள் என்பதற்கு இதுவரை முறையான விசாரணைகள் இல்லை. சுலபமாக அரசு ஒரு பதிலை சொல்லி தப்பித்து கொண்டு சென்று விட்டது. அதாவது அந்த தாய்மார்கள் எல்லாம் ஊட்டச்சத்து பற்றாக்குறையின் காரணமாக இருந்தார்கள், அதனால் வளர்ச்சி இல்லாமல் அந்த குழந்தைகள் இறந்து போயின என்று. ஒரே நேரத்தில் ஏராளமான குழந்தைகள் அப்படி இறப்பது என்பது உண்மையில் அது ஒரு ஏற்கக்கூடிய ஒரு காரணமாக தெரியவில்லை. அல்லது பல சமயங்களில் அத்தகைய அரசு மருத்துவமனையில் நடக்கக்கூடிய விபரீத மரணங்கள் தொடர்பான செய்திகள் மறைக்கப்பட்டு விடுகின்றன என்பதையும் நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். இது உண்மையிலேயே எதை காட்டுகிறது என்று சொன்னால், அரசு மருத்துவமனைகள் என்றாலே மக்கள் அஞ்சக்கூடிய ஒரு நிலையை இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அரசு மருத்துவமனைகளை விட தனியார் மருத்துவமனைகள் சிறப்பாக செயல்படுகின்றனவா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. நிச்சயமாக அது அப்படி அல்ல. ஏனென்றால் தனியார் மருத்துவமனைகளில் இதைவிட பணம் பறிப்பதற்காக ஏராளமான வழிமுறைகள் அங்கு கையாளப்படுகின்றன. போலியான சிகிச்சைகளை அளிப்பது, போலியான மருந்துகளை எழுதுவது, தேவையற்ற பரிசோதனைகளை செய்யும்படி வற்புறுத்துவது, இப்படி ஏராளமான வழிமுறைகள். நீங்கள் ஒரு சிறிய பிரச்சனைக்காக சென்றால் கூட உங்களிடம் இடைவிடாமல் பணம் பறித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலைத்தான் நாம் அரசு மருத்துவமனைகளில் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நீங்கள் தனியார் மருத்துவமனைகளில் நாடி வரக்கூடியவர்களுக்கு வேறு விதமான சித்திரவதை என்றால், அரசு மருத்துவமனைகளிலாவது அந்த பணத்தை தரக்கூடியவர்கள் ஓரளவிற்கு கஷ்டப்பட்டாவது தந்துவிடக்கூடியவர்கள் வருகிறார்கள். ஆனால் அரசு மருத்துவமனைக்கு வரக்கூடியவர்களில் பெரும்பாலானோர் ஏழை எளிய மக்கள். அவர்கள் எப்படி அவர்களுக்கு தேவையான அடிப்படை சிகிச்சைகளுக்காக இந்த அமைப்பிற்குள் போராடுகிறார்கள் என்பது ஒரு துயரமான, ஒரு அவலமான ஒரு காட்சி.
பல சமயங்களில் மருத்துவமனை ஊழியர்கள் எந்த அளவிற்கு இதயமற்றவர்களாக நடந்து கொள்கிறார்கள் என்பதை பற்றி பல்வேறு விஷயங்களை நானே நேரில் கண்டிருக்கிறேன். அதாவது யார் பணம் கொடுக்கிறார்களோ அல்லது யாருக்கு மேலிடத்திலிருந்து சிபாரிசுகள் வருகின்றனவோ, அதிகாரமிக்கவரிடமிருந்து சிபாரிசுகள் வருகின்றனவோ அவர்களுக்கு மட்டும் சிறப்பு சிகிச்சைகள் அளிப்பது, பணம் கொடுக்க முடியாதவர்களை மிக மிக மோசமாக இழிவாக நடத்துவது, இது உண்மையிலேயே இங்கு ஒரு மிகப்பெரிய கலாச்சாரமாகவே மாறிவிட்டது என்று சொல்லலாம். இது உண்மையில் நீங்கள் பணம் கொடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு சேவை கிடைக்கும் என்பது எழுதப்படாத ஒரு விதியாக மாறிவிட்டது. நிறைய இடங்களில் அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு ஊதியங்கள் கொடுத்தால் கூட, அவர்களுக்கு சம்பளம் கொடுத்தால் கூட பணம் வாங்குவதை ஒரு உரிமையாக நினைக்கிறார்கள், அதை ஒரு அதிகாரமாக நினைக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தொடர்ந்து இந்த லஞ்சத்தை நோக்கி மக்களை இடைவிடாமல் நிர்பந்தித்து கொண்டே இருக்கிறார்கள். அது உயிராதாரமான நேரத்தில் இந்த அவர்களுடைய லஞ்ச வேட்கை என்பது உச்சக்கட்டத்திற்கு செல்கிறது. அப்போது நிர்பந்தம் செய்தால் எதை கேட்டாலும் மக்கள் கொடுத்து விடுவார்கள் என்பதுதான் அவர்களுடைய நம்பிக்கை. நிச்சயமாக அரசு மருத்துவமனைகளில் இத்தகைய ஒரு கலாச்சாரம் இருக்கிறது என்பதை நாம் மனந்திறந்து ஒப்புக்கொள்ள வேண்டும். அப்படி பணம் வாங்குகிற ஊழியர்களின் மீது கடும் நடவடிக்கைகள் தேவை. இன்னொரு புறம் அந்த ஊழியர்களுடைய சம்பள விகிதங்களை நாம் அதிகரிப்பதும் மிகவும் முக்கியம். அவர்களுக்கு ஒரு நல்ல ஊதிய விகிதங்களை கொடுத்தால் அவர்கள் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் குறைகின்றன. எப்படி பார்த்தாலும் கூட உயிர் பிழைப்பதற்காக அவர்களுடைய உயிரை காவு கொள்ளக்கூடிய இடமாக மருத்துவமனைகள் மாறிவிடக்கூடாது. அத்தகைய ஒரு சூழலை நாம் தொடர்ந்து அனுமதிப்பது என்பது மிக மிக ஆபத்தானது என்பதை சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழறிஞர் முனைவர் வேலூர் மா நாராயணன். ஒரு தமிழறிஞரா தமிழ் மொழி மேலே இவருக்கு இருந்த ஆர்வம் இது எப்படி ஏற்பட்டுச்சு, இன்னைக்கு இருக்கிற இலக்கியங்களோட தன்மை எப்படி இருக்கு, இவரோட தனித்துவம் வாய்ந்த படைப்புகள், திராவிட இயக்கங்கள் தமிழ் சமுதாயத்துக்கு செய்த தொண்டுன்னு பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு தமிழறிஞரா எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் முதல்ல வரவேற்கிறோம் சார். ஒரு தமிழறிஞர் அப்படிங்கிற முறையில் பல களங்களில் உங்களோட படைப்புகள் இருக்குது. ஒரு கவிஞராக, இலக்கியவாதியாக, இலக்கிய சிந்தனையாளராக நிறைய படைப்புகளை நீங்கள் எழுதிட்டுருக்கீங்க. இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு வங்கி அதிகாரியாகவும் நீங்கள் பணிபுரிஞ்சிருக்கீங்க. இந்த மொழி மீது உங்களுக்கு எப்படி ஒரு ஆர்வம் ஏற்பட்டுச்சு, அதை தாண்டி நீங்கள் இந்த சமுதாயத்துக்கு செய்கிற தொண்டு அப்படின்னு சொல்லும்போது அதையும் தாண்டி குறிப்பிட்டு சொல்லணும்னா திராவிட இயக்கங்கள் பற்றின ஒரு முழுமையான ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்குது. திராவிட இயக்கங்கள்லாம் என்ன பெரிய பலனை கொடுக்குது இன்னைக்கு நிறைய பேர் பேசுறது இருக்கிறாங்க அப்படின்னாலும் முழுமையான திராவிட இயக்கம் அப்படிங்கிறது என்ன, இது உருவான விதம், இப்படி நிறைய விஷயங்களை இன்னைக்கு எங்கள் நேயர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல திராவிட இயக்கங்கள் அப்படின்னு சொல்லும்போது திராவிட இயக்கம் தமிழ் சமுதாயத்துக்கு செய்த தொண்டு, அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த தமிழ் சமுதாயத்துக்கும் தமிழ் மொழிக்கும் ஆற்றிய பணிகள்லாம் நீங்கள் இன்னைக்கும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கும், அதிலிருந்து நம்ம பேச ஆரம்பிக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. நீங்கள் குறிப்பிட்டது போல் திராவிட இயக்கம் என்ன செய்தது என்று இன்றைக்கி ஒரு கூப்பாடு போட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வரலாறு தெரியாதவர்கள். இன்றைக்கு ஏறத்தாழ ஒரு 60 ஆண்டு 70 ஆண்டுக்கு முன்பாக இருந்தவர்கள் நன்றாக தெரியும் அந்த தோழர்களுக்கெல்லாம். இப்போது வந்தவர்களுக்கெல்லாம் தெரிய வாய்ப்பில்லை. ஏனென்றால் இப்போது அவர்கள் மோகமே வேறு மாதிரி ஆகிவிட்டிருக்கிறது. முதலில் தமிழர்கள் வரலாறு படிக்க வேண்டும். அப்போது தான் அவர்கள் வரலாறு படைக்க முடியும். இவர்கள் வரலாறு படிப்பதும் இல்லை, படைப்பதும் இல்லை என்கின்ற நிலையில் தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் திராவிட இயக்கம் என்ன செய்தது என்று கேட்கிறார்கள். நீங்கள் அருமையாக குறிப்பிட்டீர்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் இல்லை என்றால் இன்றைக்கு எங்களை போன்றவர்கள் இல்லை. நான் 1950 பிறந்தேன். அப்போது காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுதெல்லாம் நிலைமையே வேறு மாறி இருந்தது. அவர்கள் நிர்வாகத்துறைகளிடம் மட்டும்தான் அவர்கள் கவனம் செலுத்தினார்கள். ஆனால் 1967க்கு பிறகு பேரறிஞர் அண்ணா முதல்வர் ஆன பிறகு கலைஞர் அவர்கள் அப்போது பொதுப்பணித்துறை அமைச்சராக வந்திருந்தார்கள். வந்த பிறகு நிலைமையை தலைகீழாக மாறிவிட்டது தமிழ்நாட்டில். அதற்கு முன்பாக அவர்கள் அந்த திராவிட இயக்க வளர்ச்சிக்கு தந்தை பெரியார் அவர்கள் தான் முகமாகவும் முதுகெலும்பாகவும் இருந்தார்கள். அவர்கள் காட்டிய வழியில் தான் பேரறிஞர் அண்ணாவும் டாக்டர் கலைஞர் போன்றவர்களும் வந்தார்கள்.
பேராசிரியர் அன்பழகன் போன்றவர்கள் வந்தார்கள். எனக்கு தெரிந்து சின்ன வயதிலேயே எங்கு பார்த்தாலும் தமிழ் உணர்ச்சி அதிகமாக ததும்பக்கூடிய அளவிலே திராவிட இயக்கங்கள் தொண்டு செய்தன. எங்கு பார்த்தாலும் அகநானூறு, புறநானூறு, சிலப்பதிகாரம் இதை பற்றியே தான் பேச்சு. அதற்கு முன்பெல்லாம் அப்படி கிடையாது. புராணங்கள் தான். திரௌபதி துகில் உரித்தல், பாஞ்சால துகில் உரித்தல், அந்த 18 நாள் திருவிழா, மகாபாரத திருவிழா இப்படி தான் நடந்து கொண்டிருந்தது. அதையெல்லாம் மாற்றக்கூடிய வகையிலே எங்கு பார்த்தாலும் பட்டிமன்றம், கவியரங்கம் என்று தமிழ் 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 என்ற நிலையில் தான் இருந்தது. உங்களுக்கு வரலாறு ஒன்று சொல்ல வேண்டும் சொன்னால், தமிழ் நீச பாஷை என்று சொல்லக்கூடிய கூட்டம் ஒன்று இருந்தது. தமிழில் பேசினாலே அது நீச பாஷை என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் ஒன்று இருந்தது. அதையெல்லாம் பெரியார் போன்றவர்கள், அண்ணா போன்றவர்கள் மாற்றி காட்டினார்கள். அப்படியல்ல, யாமறிந்த மொழிகளிலே இனிதாவது எங்கும் காணும், தமிழைப் போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பாரதியார் சொன்னார் அல்லவா? அது உண்மைதான் என்று மெய்ப்பிக்கக்கூடிய வகையிலே திராவிட இயக்கங்கள் அப்போது மிகப்பெரிய ஒரு களத்தை எடுத்து சென்றது, முன்னெடுத்து சென்றது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் சொன்னால், ஜாதி ஒழிப்பு. தமிழர்களிடையே முன்பெல்லாம், இப்போது அப்படிதான் இருக்கிறது, ஒரு தமிழரை அழைத்து நீ யார் என்று கேட்டால், ஒன்று அவன் சைவன், இல்லாத வைணவர், பௌத்தர், சமணர் என்று தான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். தமிழர் என்று யாரும் சொல்லிக் கொள்வதில்லை. பின்னால் கொஞ்ச நாள் ஆனவண்ணன் நீங்கள் யார் என்று கேட்டால், நான் செட்டியார், நான் முதலியார், நான் நாயுடு, நான் ரெட்டியார், இப்படி தான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதையெல்லாம் மாற்றி நீ யார் என்று கேட்டால் தமிழன் என்று சொல்லக்கூடிய உணர்வை ஏற்படுத்திய திராவிட இயக்கம்தான். அதை யாராலும் மறுக்க முடியாது. நான் தமிழன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு உலகமெங்கிலும் வாழ்கின்ற தமிழர்களுக்கு ஒரே ஒப்பற்ற தலைவராக இருக்கின்ற நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். அவர் தான் எல்லோரையும் ஒருமுகப்படுத்தி நேர்படுத்தி அந்த சிந்தனையை உருவாக்கி காட்டினார்கள். ஜாதி ஒழிப்பு முறை. முன்பெல்லாம் எல்லாருடைய பேருக்கு பின்பாகவும் ஜாதி பேர் ஒட்டி கொண்டிருக்கும். செட்டியார், முதலியார், நாயுடு என்று. அதையெல்லாம் துண்டித்து எடுத்தவர்கள் திராவிட இயக்கம்தான். அதெல்லாம் தேவையில்லை. இப்போ 7 பேர் நாராயணன் இருக்கிறது சொன்னால் நாராயணனே போதும். எதற்கு நீங்கள் கூட அந்த ஜாதி பேரை இணைக்கிறீர்கள் சொல்லி தந்தை பெரியார் சொன்னார், அண்ணா சொன்னார், கலைஞர் சொன்னார். அதை அப்படியே ஏற்றுக்கொண்டது. இன்றைக்கு ஜாதி பெயரை வெளியே சொல்வதே அசிங்கம் என்று நினைக்கிறார்கள். அப்படி கேட்பதாக இருந்தால் ரகசியமாக கேட்கிறார்கள் வழிய வெளிப்படையாக கேட்க முடியாது. முன்பு கையெழுத்து இடுகின்ற போது ஜாதி பேரோடு தான் இடுவார்கள். எங்கள் தந்தையாரெலாம் அப்படி தான் இருந்தாங்க. ஏன்னா அப்போ விழிப்புணர்ச்சி இல்லை. அப்புறம் பெரியார் வந்த பிறகு தான், நம்முடைய அண்ணா, கலைஞர் போன்றவர் வந்த பிறகு தான் அதெல்லாம் மாறியது. ஒன்று தீண்டாமை என்று ஒன்று இருந்தது. உங்களுக்கெல்லாம் தெரியாது, அப்போதான் நீங்கள் பிறந்திருக்க மாட்டீர்கள். ஒரு சினிமா தியேட்டருக்கு போய் வந்தால் கூட சினிமா தீட்டு என்று ஒரு தீட்டு உண்டு. அந்த உடையோடு அவர்கள் உள்ளே போக முடியாது. யாரும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் போக முடியாது. வீட்டுக்கு வெளியிலேயே அந்த உடையை கழட்டி எரிஞ்சு விட்டு வேறொரு உடையை மாட்டிக்கொண்டு தான் உள்ளே போக வேண்டும். அப்படி ஒரு தீட்டு இருந்தது. பஸ் தீட்டு என்று ஒன்று இருந்தது. அதே போல் இன்னொரு கொடுமையான ஒரு இது எங்கள் தந்தையார் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் பார்த்ததில்லை. தேநீர் கடைகளிலும் ஹோட்டல்களிலும் தேநீர் குடிக்க சென்றால் ஒரு குறிப்பிட்ட ஜாதி மட்டும்தான் உள்ளே போய் தேநீர் அருந்தலாம். மீதி பேரெல்லாம் வெளியே தான் இருக்க வேண்டும், உள்ளே போகவே முடியாது. அவர்களுக்கு அந்த மூங்கில் வாரையிலே அந்த தேநீர் அங்கிருந்து ஊற்றுவார். அங்கிருந்து ஊற்றுகின்ற பொழுது இவர்கள் இங்கிருந்து இதை குடிப்பார்கள். காசு மட்டும் எல்லாருக்கும் சமமாக ஒரே காசு தான் வாங்குவார்கள். பிறகு ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் ஒரு குறிப்பிட்ட தெரு வழியாக போகின்ற பொழுது காலில் செருப்பு அணிந்து போகக்கூடாது. அணிந்திருக்கிற செருப்பை அக்களில் வைத்துக் கொண்டு தான் செல்ல வேண்டும். பிறகு அவர்களுடைய பாத சோடுகள் தரையில் படக்கூடாது என்பதற்காக முள் புதர்களை இடுப்பில் கட்டி கொண்டு செல்ல வேண்டும். அவர்கள் அந்த இடுப்பில் கட்டிக்கொண்டு செல்கின்ற பொழுது அந்த பாத சுவடுகளை அந்த முள்வேலியானது அழித்து கொண்டே வரும். அப்படியெல்லாம் இருந்தது. அவருக்கு திடீரென்று எச்சில் வந்துவிட்டால் துப்ப முடியாது. அவர் கழுத்தில் சட்டி கட்டி வைத்திருப்பார்கள். அந்த சட்டியில் தான் துப்ப வேண்டும். அப்படியெல்லாம் ஒரு கொடுமை இருந்தது. அதெல்லாம் மாற்றியவர் பெரியார் தான், திராவிட இயக்கம் தான் மாற்றியது. இன்றைக்கு இருக்கிற தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா சுகத்தையும் அனுபவித்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது மிகவும் தவறான ஒரு அணுகுமுறை. இதெல்லாம் வரலாறு தெரிய வேண்டும், அப்போது தான் சரியாக வரும் என்பதற்காக அதை நான் சொல்லுகின்றேன். அதே போல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கலப்பு மனம், ஜாதி விட்டு ஜாதி திருமணம் செய்வது என்பது கூடாது என்று பழைய வேத புராணங்களாக இருந்து என்று சொல்கிறார்கள். அப்படியெல்லாம் ஒன்று அல்ல. பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்று வள்ளுவர் சொன்னார். நான் அடிக்கடி சொல்வது தான், வள்ளுவனே நம் வழிபடு தெய்வம், அவன் வான்மறையே நம் வாழ்வின் விளக்கம், கொள்கையிலே உயிர்நிலையாகும் எனும் கொள்கையிலெல்லாம் நமக்கு உறவாகும். அவர் என்ன சொல்லியிருக்கார் வள்ளுவர்? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். எல்லாரும் சமம்னு நினைங்க. நீங்கள் பிரித்து பேசுகிறீங்க. உலகத்தில் எங்கேயுமே அது மாதிரி இல்லைங்க. இந்த மாதிரி உட்பிரிவுகள். அண்மையில் நான் ஒரு நூல் படித்தேன். 182 ஜாதி இருக்கான், பெரிய பெரிய ஜாதிங்க தமிழ்நாட்டில். அது உள் ஜாதிகள் போனால் ஒரு 3000 வருதான் உள் ஜாதிகள். முதலியாரிலே 41 பிரிவு வருதுங்க. அன்பு பழம்னு ஒரு பேராசிரியர் இருந்தார், ஒரு பெரிய அறிஞர் இருந்தார். அவர் எழுதியிருக்கார் 41. அவங்களுக்குள்ளே பொண்ணு கொடுத்து வாங்குறதில்ல, அவங்களுக்குள்ளே கொடுக்க மாட்டாங்க. செட்டியாரில் 18 ரகம் இருக்குங்க. இப்படி ஜாதி என்று போய் அப்படி பிரிந்து விட்டார்கள்.
அதனால தமிழர்களால் வெற்றி பெற முடியவில்லை சில விஷயங்களிலே பார்க்கின்ற பொழுது. அதையெல்லாம் எண்ணி பார்க்கின்ற அதெல்லாம் மாற்ற முயற்சி செய்தவர்கள், வெற்றி பெற்றவர்கள் தந்தை பெரியார் அவர் காலத்திலே வெற்றி பெற்றார். அண்ணாவும் நம்முடைய கலைஞர் போல மாற்றி காட்டினார்கள் அந்த ஜாதி உணர்வை. கலப்பு திருமணம் என்று எதுக்கு சொல்ல வந்தேன்னு சொன்னால், அவர்கள் ஒரு முறை ஒரு வரலாற்று நிகழ்ச்சி, தந்தை பெரியாரும் ஈரோட்டு மாளிகையிலே தந்தை பெரியாரும் திருக்குறளார் அவர்களும் பேசிக் கொண்டிருந்த போது ஒரு பத்திரிகை கொண்டாந்து கொடுக்குறார் ஒரு பெரியவர். அந்த பத்திரிகை பார்த்தோன்னே பெரியார், முன்சாமி இதை கொஞ்சம் படிங்க அப்படின்ட்டு. திருக்குறள் முன்சாமி உங்களுக்கு தெரியும், பெரிய அறிஞர் அவர். அப்போ அவர் திராவிட கழகத்தில் இருந்தார். அதை வாங்கி படித்து பார்த்து தலைப்பிலே கலப்பு திருமணம் தலைப்பு போட்டு, இன்னாருடைய மகனுக்கும் இன்னாருடைய மகளுக்கும் கல்யாணம், அவர்களுக்கு எல்லோரும் வர வேண்டும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. சொன்னோன்னே பெரியார் சிரிச்சாராம். என்ன முன்சாமி, இவ்வளோ புத்தி இருக்கும் அவங்களுக்கு, ஒரு பருவம் வந்த பையனுக்கும் பருவம் வந்த பெண்ணுக்கும் கல்யாணம் நடக்க போகுது, இது திருமணம் அழைப்பினே போடலாம்ல, கலப்பு திருமணம் எதுக்கு போடுறான்? ஒரு மாட்டுக்கும் மனுஷனுக்கும் கல்யாணம் பண்ணால் அவன் சொல்கிறது கரெக்டு. ஒரு மாட்டுக்கும் மனுஷனுக்கும் கல்யாணம் பண்ணால் கலப்பு திருமணம்னு சொல்லலாம். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் பண்ணுறான், அதான் இயல்பானது. அதை கல்யாணம்னே போட்டிருக்கலாம், திருமணம்னே போட்டிருக்கலாம். இவனால எப்போ திருந்த போகிறாங்க, புத்தி வரலையே. அப்போ தான் அவரே நினச்சி பார்த்தாரோ, இப்படி ஒரு சிந்தனை இருக்கா, இப்படி ஒரு நல்ல சிந்தனையாக இருக்க, எப்போ இவங்களை மாற போகிறாங்கன்னு. அதெல்லாம் மாறிடுச்சு. இன்றைக்கி வந்து கலப்பு திருமணம் என்பது இயல்பாக ஆகிவிட்டது. அதுவும் இந்த ஐடி துறையெல்லாம் வளர்ந்த பிறகு சாதாரணமாக ஆகிவிட்டு பெற்றோர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். பரவாயில்லை, தாராளமாக இருந்து விட்டு போகட்டும், எங்கிருந்தாலும் வாழ்க என்று சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு சொன்னால் இது பெரிய வெற்றிங்க திராவிட இயக்கத்துக்கு. அது தொண்டுக்கு மிகப்பெரிய வெற்றி. இதெல்லாம் ஒரு காலத்தில் ஜாதி விட்டு ஒதுக்கிறது, இன்றைக்கும் சில இடங்களில் சில கோளாறுகள் நடக்கிறது. அது விதிவிலக்காக இருக்கலாம். பெரும்பான்மை நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நல்ல சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். பார்க்கின்ற பொழுது நம்ம மகிழ்ச்சியாக இருக்குது. அதே போல் அரசு பணிகளில் இடஒதுக்கீடு, அந்த ஜாதி ஒழிச்சதுனால தான் அரசு பணிகளில் பூராத்தையும் இடஒதுக்கீடு வாங்கி கொடுக்க முடியுது அவங்களால. இன்றைக்கி நான்லாம் வந்து சாதாரணமாக ஸ்டேட் பேங்க்கில் ஒரு பெரிய அதிகாரி அந்த ஓய்வு பெற்றிருக்கிறேன்னா இடஒதுக்கீடுலாம் முடியாது. அதற்கு வித்திட்டவர்கள் இவர்கள் தான். இப்போ தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர் போலாம் வித்திட்டார்கள் பார்க்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே போல் பெண் உரிமை, பெண்களுக்காக அவர்கள் ஆற்றிய தொண்டு இருக்கிறது, மிகப்பெரிய தொண்டு. உங்களுக்கு அந்த வரலாற்றில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா, நான் பெரியார் மனிதநேயம் என்ற ஒரு தலைப்பிலே PhD ஆராய்ச்சி செய்திருக்கிறேன். அதில் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். முன்பெல்லாம் வீடு வந்து இப்போ பங்களா டைப்பில் இருக்குதுங்களா, கார் விடுற மாதிரிலாம் சுற்றி தோட்டம்லாம் அப்படி இருக்காது முன்னெல்லாம். இப்போது எங்கள் கிராமத்தில் எங்கள் ஊரில் ஏழூரில் வந்து பார்த்திங்கன்னா 3 கட்டு இருக்கும் ஒரு வீட்டுக்கு. முதல் கட்டு, 2வது கட்டு, 3வது கட்டுன்னு இருக்கும். முதல் கட்டு ரிசப்ஷன், அதாவது வரவேற்பு தான், ஆண்கள் மட்டும்தான் அங்கே இருப்பாங்க. 2வது கட்டு உணவெல்லாம் பரிமாறுகிற இடம். 3வது கட்டில் தான் பெண்கள் இருப்பார்கள். அந்த 3வது கட்டை தாண்டி அவர்கள் 2வது கட்டுக்கு வர முடியாது, முதல் கட்டுக்கு வர முடியாது. யாராவது வந்து விருந்தினர் வந்தால் கூட அவர்கள் வந்து அங்கே தான் இருந்து பேசுவாங்க. பெண்கள் புழங்குகின்ற பகுதி என்பதனால தான் அந்த கடைசி கட்டுக்கு புழக்கடைன்னு பேர். புழக்கடைன்னு பேர். அது காலப்போக்கில் பேக்கடைன்னு ஆக்கிட்டாங்க நம்ம ஆளுங்க. அது பெண்கள் அந்த 2வது கட்டுக்கு முதல் கட்டுக்கு வரவே கூடாது, 3வது கட்டில் தான் இருக்கணும்னு அடிமை மாதிரி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் மாறிடுச்சில்ல. இன்றைக்கி எப்படி மாறிடுச்சு? அடுப்பு பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னாங்க. இன்றைக்கி மாறிடுச்சில்ல. இன்றைக்கி வந்து எல்லா துறையிலுமே பெண்கள் வந்து நல்ல படிப்பு அறிவார்ந்த முறையில் இருக்காங்க. இன்றைக்கி வந்து அற்புதமாக செய்கிறாங்க. ஆண்களுக்கு இணையாகவும் ஆண்கள் மீறிகளும் நல்ல சிறப்பாக எங்கள் வங்கியிலலாம் நான் பார்த்தேன். அப்போயும் நான் பாராட்டுறது உண்டு. இப்போ நாங்களாவது கொஞ்சம் வேடிக்கையாக, அதாவது கொஞ்சம் கவனக்குறைவாக இருப்போம். பெண்கள் அற்புதமாக பணியாற்றுவார்கள். அற்புதமாக பணியாற்றி நிறைய வங்கிக்கு லாபத்தை ஈட்டி தந்திருக்கின்றார்கள். பார்க்கின்ற பொழுது அதற்கெல்லாம் வித்திட்டவர்கள் யார்? அதெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த நிலையில் பார்க்கின்ற பொழுது அதை பெண் உரிமை அவர்கள் செய்தார்கள். ஆசிரியர் பணி, அதை நான் சொல்ல வேண்டும். தந்தை பெரியார் 1936 செங்கல்பட்டு மாநிலத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார். பெண்களுக்கு சொத்து உரிமை தர வேண்டும், சம உரிமை தர வேண்டும் என்று சொன்னார். 3ஆம் வகுப்பு வரை பெண்கள் தான் ஆசிரியராக இருக்க வேண்டும் என்று பெரியார் தீர்மானம் போட்டார். கலைஞர் அதை முடிச்சார். வந்து 1989 வருகின்ற பொழுது, பதவிக்கு வருகின்ற பொழுது அதை சட்டமாக மாற்றினார். பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். இன்றைக்கும் 3ஆம் வகுப்பு வரை ஆசிரியர்கள் தான் இருக்க வேண்டும், ஆசிரியர்கள் கூடாது, பெண்களுக்கு தான் அந்த குழந்தைகளை பற்றி தெரியும் அப்படின்னு சொன்னார்கள். அதெல்லாம் நீங்கள் தெரிய வரலாறு தெரியாதவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அதெல்லாம். அதே போல் எல்லா துறையிலும் அரசியல் துறை உட்பட இன்றைக்கி 33% வாங்கி கொடுத்துட்டாங்கல்ல. இதெல்லாம் வந்து சும்மா வந்துடல, சும்மா வானத்திலிருந்து யாரும் குழந்தை குச்சில் கொடுக்கல. நம்ம கலைஞர் போன்றவர்களாக செய்த ஒரு பெரிய தொண்டு என்று சொல்ல வேண்டும். அதே போல் தமிழ் உணர்வு, நான் ஏற்கனவே சொல்வது போல் தமிழ் நீச பாஷை என்று சொன்னவர்கள் கூட இன்றைக்கி தமிழை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த உணர்வை ஊட்டியவர்கள் அவர்கள் தான். தாய்மொழி பற்று இருக்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்கிறது உண்டுங்க கூட்டங்களில். ரஷ்யாவில் கம்சதோன்னு ஒரு கவிஞர் இருந்தார். அவர் என்ன சொன்னார்? நான் செத்து கிடந்தேன், என் அருகே இருவர் பேசி சென்றார்கள், நான் எழுந்து உட்கார்ந்தேன். ஆம், அவர்கள் பேசி சென்றது என் தாய்மொழியிலும். தாய்மொழியில் பேசிக்கொண்டு சென்றால் செத்து போனவங்களும் எழுந்து உட்காரணும் அவர் பாடியிருக்கார், ரஷ்யாவில் பாடியிருக்கார். அந்த உணர்வு தமிழுக்கு வரணும்ல, வரல, ரொம்ப நாளாக வரல. அதை மாற்றி காட்டுறவரும் நம்ம திராவிட இயக்கம் தான் மாற்றி காட்டியது. பேரெல்லாம் தமிழில் வைங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எனக்கு நாராயணன் பேர் வச்சுருக்காங்க. ரொம்ப நாளாக எனக்கு புரியல எதுக்கு அதை பேர் வச்சாங்கன்னே புரியல.
நார் என்றால் நீர், அயனம் என்றால் தூங்குபவன், தண்ணீரில் தூங்குபவன். திருமால் பேரை எனக்கு வச்சுருக்காங்க. ஆனால் காலப்போக்கில் என்ன ஆகி போச்சுங்க, இப்போது தண்ணீரில் தூங்குபவன்னா விஷயமே வேறு மாதிரி ஆகிப்போச்சு, எல்லாமே கொச்சப்படுத்திடுற மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் நான் என்ன பண்ணேன், என்னுடைய குழந்தைகளுக்கெல்லாம் முல்லை, மருதம், பூங்குன்றன், அதே போல் எனக்கு 6 பேரன்கள், ஒரு பேத்தி, எல்லாருக்கும் தமிழ் பேர் தான். அருண்மொழி, கலையரசன், நம்ம சேரலாதன், தமிழ்ச்செல்வன், சேரன், அறிவழகன், கதிரவன், அறிவழகி என்று வச்சு அந்த உணர்வு, தமிழ் உணர்வை ஊட்டுவது திராவிட இயக்கம்தான். அதெல்லாம் அது மறக்க முடியாத நிலை அது இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல் தமிழில் பூரா கையெழுத்து போடணுன்னு இவங்க தான் சொன்னாங்க. அதிகாரிகள்லாம் தமிழில் கையெழுத்து போடணும் அவங்களுக்கு கொண்டு வந்தாங்க, நடைமுறையே தமிழில் கொண்டு வந்தாங்க. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நினைவகங்கள், தமிழுக்காக பாடுபட்ட சான்றோர்களுடைய நினைவகங்கள், கால்டுவெல் இளையங்கொடியில் கால்டுவெலுக்கு திறந்துருக்காங்க, சாமிநாத ஐயருக்கு திறந்துருக்காங்க. நம்ம திருவள்ளுவருக்கு 133 அடியில் வச்சுருக்காங்களே, ஆசியாவிலே பெரிய சிலை, அது உலக அதிசயம் இல்லையாது. அதையெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதே போல் பார்க்கின்ற பொழுது பதவி, பாமரருக்கும் பதவிங்க. உங்களுக்கு திராவிட இயக்கத்துக்கு முன்பாக பதவிக்கு வர முடியாது, நம்ம ஆளுங்களாம் வரவே முடியாது. வெறும் ஜமீன்தாருங்க, குறுநில மன்னர்கள், பெரிய பெரிய செல்வந்தர் தான். அப்போ ஓட்டே கிடையாது. அப்போல்லாம் வாக்குரிமை பெண்களுக்கு கிடையாதுங்க. அதெல்லாம் மாற்றி கொடுத்தவங்க திராவிட இயக்கம் தான் மாற்றி கொடுது. பெண்களுக்கும் வாக்குரிமை கொடுத்தாங்க, அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. அதே போல் எல்லாருக்கும் ஓட்டு, 21 வயசு ஆச்சுன்னா ஓட்டு. இப்போ அது 19 மாற்றிருக்காங்க வச்சுங்க. அப்படி இருந்திருக்குது. அரசியலில் எல்லாருக்கும் பதவி கொடுக்கணும்னு வந்தது. எம்எல்ஏ, அமைச்சர் ஆகலாம்ன்றதெல்லாம் சும்மா வந்துடல. அதெல்லாம் எல்லாம் இவங்க செய்த முயற்சிகள் இவங்களோட தொண்டினால் தான் வந்ததுன்னு. அதே போல் இடஒதுக்கீடு என்று பார்க்கின்ற பொழுது குலக்கல்வி திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தார், ராஜாஜி அவர்கள் கொண்டு வந்தார்கள். அப்பன் தொழில் தான் பிள்ளை செய்யணும்னு. அது எப்படி செய்யணும், அது எப்படி முடியும்? அப்போ விவசாயம் இருந்தால் பிள்ளை அப்படியே விவசாயியே இருந்தால் எப்படி? அவன் எப்போ டாக்டர் ஆகிறது, அவன் எப்போ பொறியாளர் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் தான் குரல் கொடுத்தார். அதெல்லாம் அங்கே கூடாதுங்க, அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் தான் போராடினார். அது அந்த தீபத்தை அவர்கள் ஏந்தி கொண்டு தான் நம்ம கலைஞர் போன்றவர்கள் தொடர்ந்து அதை போராடி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். பார்க்கின்ற பொழுது சமூக மாற்றங்கள், எவ்வளோ சமூக மாற்றங்கள். இப்போ அர்ச்சகராகலான்னும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஜாதி தான் அர்ச்சகராகலாம், கலைஞர்லாம் முடியாது, எல்லாரும் அர்ச்சகராகலாம். அதுக்கு பயிற்சி கொடுத்து அதுக்கு பயிற்சி வெற்றி பெற்றிருக்காங்கன்னு பார்க்கின்ற பொழுது எண்ணி பார்க்க இன்னொன்றுங்க. கைரிக்ஷா ஒன்று இருந்தது தமிழ்நாட்டில். கையை மக்களை அந்த ரிக்ஷாவில் உட்கார வச்சு அழைச்சின்னு போகிறது, அதை ஒழிச்ச கலைஞர் தான் ஒழிச்சார். என்ன மனுஷன் இழுத்துட்டு போகிறாங்க, அது தப்பாச்சு அப்படின்னு. இன்றைக்கி மகாராஷ்டிராவில் இருக்காங்க, அங்கே ஒழிக்க முடியல, தமிழ் ஒழிச்சிட்டாங்க தமிழ்நாட்டில். அது கலைஞர் செய்த முயற்சி தான் என்று பார்க்கின்ற போது மகிழ்ச்சியாக இருக்கின்ற போது கலைத்துறையில் மிகப்பெரிய மாற்றம் பண்ணாங்க. அப்போல்லாம் புராண கதைகள் தான் வரும், எல்லாம் மூட நம்பிக்கை இருக்கிற கதைகள் தான் வரும். அதெல்லாம் மாற்றி பகுத்தறிவு ரீதியான கதைகளை ஏற்படுத்தி மிக சீர்திருத்தமாக கொண்டு வந்தாங்க. உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னா, அப்போல்லாம் இடைவேளைனே போட மாட்டாங்க, இடைவேளைன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க இன்டர்மிஷன் ஆங்கிலஸ் தான் போடுவாங்க. சந்திரலேகெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டர்மிஷன் தான் வரும். கடைசியில் அந்த கதை துன்பியலோ இன்பியலோ எதுவாக இருந்தாலும் கடைசியில் சுபம்னு போட்டு விட்ருவாங்க. அதெல்லாம் இவங்க மாற்றிட்டாங்க. இடைவேளை, வணக்கம், இதுக்கு நம்ம இயக்கம் போராட வேண்டியதானது. அதே போல் பாருங்கள், அண்ணா ஒரு முறை சந்திரலேகா படம் பார்த்தாராம். பார்த்து கூட கவிஞர் கருணானந்தம் வந்திருக்காரு. அப்போ பேசும்போது சொன்னார், கருணானந்தம் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி இந்த சந்திரலேகாவை எடுத்திருக்காங்க படத்தை, ஆனால் நல்ல வசனகர்த்தா கிடைக்கல. என்ன சொல்கிறீங்க, ஏன் அப்படி சொல்கிறீங்க? என்ன ஏன் தமிழ் பேசுகிறாங்க அவங்க? அதில் சாதாரண ஏழை விவசாயி கூட பிராமண பாஷையில் பேசிட்டு போகிறாரு. என்ன அப்படி பேச முடியுமா? யதார்த்தமாக அப்படி முடியுமான்னா வசனகர்த்தா. அப்புறம் தான் அண்ணாவே வசனம் எழுத ஆரம்பித்தார். அப்புறம் கலைஞர் வசனம் எழுத ஆரம்பித்தார். அதுக்கு பிறகு தான் தமிழே அற்புதமான தமிழாக வந்தது. ஒரு காலகட்டத்தில் சினிமாவில் நடிக்க வரவங்களாம் கலைஞருடைய வசனத்தை பேசி தான் பாராட்டு பெற்று வாய்ப்பை பெற்றாங்க. தமிழ் அறிஞரா, தமிழ் மொழி மீது உங்களுக்கு எப்படி ஒரு ஆர்வம் ஏற்பட்டுச்சு? அடிப்படையில் நீங்கள் ஒரு வங்கி அதிகாரியாக இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் மொழிப்பற்று இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு இலக்கியவாதியாக உங்களோட படைப்புகளை நீங்கள் உருவாக்கின விதம் எப்போலேருந்து இது ஆரம்பமானது? அதாங்க, நான் வேலூரில் 1950 பிறந்தேன் இல்லைங்களா. சர்க்கார் மண்டி பள்ளின்னு ஒரு பள்ளி, அங்கே ஆரம்ப பள்ளி, பிறகு கோடையுடைய குப்சாம்பிள்ளையார் பள்ளியில் உயர்நிலை பள்ளி, பிறகு ஊரிஸ் கல்லூரி, புகழ்பெற்ற ஊரிஸ் கல்லூரி, டாக்டர் ராதாகிருஷ்ணன் அங்கே தான் படித்தாங்க. அந்த கல்லூரியில் படிக்கின்ற பொழுது தான் ஒரு திருப்புமுனை ஏற்படுது வாழ்நாளில். அங்கே நம்ம பேராசிரியர் யோகசுந்தரம், பேராசிரியர் டேவிட் அதிசநாதன், பேராசிரியர் மாவி சுதாகர் போன்றவர்களும் ஆசிரியர்கள். அவங்க அற்புதமாக பாடம் நடத்துனாங்க. அப்போ நான் குறிப்பிட்ட பாருங்கள், 1965, 66, 67 திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட கழகம் உச்சத்தில் இருந்த நேரம் அது. எல்லாமே அப்போ தான் எல்லா மாணவர்களும் அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் 65 இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்தது. அந்த உணர்வு எங்கே பார்த்தாலும் அதிகமாக இருந்த நேரம். அந்த நேரத்தில் சரி, அப்போ நான் பிஎஸ்சி இயல்பியல் படித்தேன். ஆர்வம் காரணமாக போய் சேர்ந்தேன். ஆனால் அதை விட எனக்கு அவங்களை நடத்தி தமிழ் பாடம் தான் எனக்கு ஈர்த்தது, அதிகமாக இருந்தது. அது நன்றாக இருக்கிறது. நாம் ரொம்ப பின்தங்கியிருக்கோம், தமிழர்கள் நம்ம ரொம்ப பின்தங்கியிருக்கோம்.
நம்ம ஏதாவது தமிழுக்கு செய்யணும்னா நம்மளும் தமிழ் படிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அப்பொழுது தான் வந்தது. அப்போ தான் பாரதிதாசன் பாடல்கள், சுரதா பாடல்கள் போன்ற பாடல்கள்லாம் படிக்க ஆரம்பித்து நிறைய கலைஞர் எழுதின படங்களை பார்க்குறது, அண்ணா எழுதின படங்கள்லாம் பார்க்குறது. தாய் மகளுக்கு கட்டிய தாலி, வேலைக்காரி, இதெல்லாம் அப்போ நாங்கள் பார்த்த படம் தான். அற்புதமான இதுங்க. தமிழ்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நாட்டு நடப்பை தைரியமாக சொல்லுவாங்க அவங்க. எஸ்.எஸ். ராஜேந்திரன் நடிக்கிற படம்லாம் பார்க்குற பொழுது மிக சிறப்பாக இருக்கும். அப்படி அந்த ஆர்வம் வந்து தான் இங்கே சென்னைக்கு வந்து பச்சைப்பண்ணில் படித்தேங்க. டாக்டர் மூவா அவர்கள் இருந்தார்கள். அப்போ டாக்டர் மூவா அவங்களுக்கு தெரியும். அவர் தமிழ் இமயம், மிகப்பெரிய அறிஞர். அவர் வாழ்நாள் 80 நூல்களை எழுதி மிகப்பெரிய செல்வ நிலையிலையும் மிகப்பெரிய கோடீஸ்வரராக வாழ்ந்த ஒரு எழுத்தாளர் அவர். அவர்கிட்ட படித்த வாய்ப்பு கிடைச்சிது. அதில் தொடர்ச்சியாகத்தான் படைப்பு இலக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கவிஞனாக மாறினேன். கவிஞனாக நான் பிறக்கவில்லை, கவிஞனாக நான் மாற்றப்பட்டேன். மற்றபடி இன்றைக்கி வந்து 50 நூல்களை எழுதியிருக்கிறேன். என்னுடைய நூல்களே ஆராய்ச்சி செய்து இன்றைக்கு 5 பேர் எம்ஃபில் பட்டம் பெற்றிருக்கிறார், ஒரு டாக்டர் பட்டத்துக்கு ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார். பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கு. இவ்வளவுக்கு காரணம் பெரியார், அண்ணா, கலைஞர் தாங்க. அதை ஒப்புக்கொள்ள வேண்டும். அதை நான் மறக்கவே முடியாது என்ற நிலையில் நான் சொல்லி மகிழ்ச்சி அடைகிறேன். கண்டிப்பாக சார். இப்போது வாழ்கின்ற அறிஞர்களே நீங்கள் வியந்து பார்த்த அறிஞர்கள், அவர்களோட சிந்தனைகள் அப்படின்னா இன்னும் குறிப்பிட்டு சொல்லக்கூடியவை? வாழ்கின்ற அறிஞர்கள்னு சொன்னால் நம்ம கலைஞரை தான் முதல்ல சொல்லணும். அதே போல் பார்த்தா சிலம்பொலி செல்லப்பன் 90 வயசு அவருக்கு. அற்புதமாக இன்றைக்கும் வந்து மேடையில் அப்படியே கம்பீரமாக நின்றுட்டு பேசுகிறாருன்னு போது ரொம்ப வியப்பாக இருக்கணும். அவர் கவிக்கு அப்துல் ரஹ்மான் தமிழ் அறிஞர்ன்ற முறையில் நான் ரொம்ப விரும்புவேன். அதே போல் நம்ம சென்னை பச்சைப்பள்ளியில் நான் படிக்கின்ற பொழுது காப்பா அரவாணன் இப்போது இருக்கிறார். காப்பா அரவாணன் இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய நான் மாணவராக இருந்தேன். அப்போது அவர் ஒரு எளிய நிலையில் இருந்தவர் இன்றைக்கு ஒரு பெரிய இமயமாகவே உயர்ந்திருக்கிறார். ஏறத்தாழ ஒரு 70 நூல்களை அவர் எழுதியிருக்கின்றார்கள். அதை முழுமையாக படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு அண்மையில் கிடைத்தது. அவருடைய சிந்தனைகள்லாம் தொகுத்து அனல் சிந்தும் அரவாணன் கருத்துக்கள்னு ஒரு இது தொகுத்துட்ருக்கேன் நான். அரவாணரின் அனல் சிந்தனைகள் என்ற ஒரு தலைப்பில் ஒரு தொகுத்துட்ருக்காங்க. அற்புதமான செய்திகளை சொல்கிறாருங்க. அவர் வந்து உலகம் சுற்றிய வாலிபர். அவர் வந்து தக்கார் யூனிவர்சிட்டி என்ற ஒரு தீவில் இருந்தவர். அப்புறம் ஃப்ரான்ஸ் பாரிஸில் படிச்சிருக்கிறாரு. அவருக்கு ஆங்கிலம் நன்றாக தெரியும், ஃப்ரெஞ்சு தெரியும், மற்ற இந்திய மொழிகள் தெரியும். என்ற தமிழன் ஏன் இப்படி இருக்கிறான், தமிழன் அடிமையானது ஏன் என்ற ஒரு நூல் எழுதியிருக்காருங்க. அது ரொம்ப ஒவ்வொரு தமிழன் வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு நூல். அற்புதமாக எழுதியிருக்காரு. அவருடைய சிந்தனைகளை முக்கியமாக நம்ம பார்க்கணும்னா ஒரு நல்ல குறிப்பாக சொல்கிறார். தமிழர்கள் நல்லவர்கள். அவர்கள் சொல்கிறார், தமிழர்கள் நல்லவர்களாக மட்டும் இருந்தால் போதாது, அவர்கள் வல்லவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இவர் சொல்கிறாரு, தமிழர்கள் நல்லவர்கள். எது சொன்னாலும் ரசிக்கிறாங்க. வள்ளுவர் அப்படி சொல்லிட்டாருன்னு கைத்தட்டி ரசிக்கிறாங்க, கம்பம் இப்படி சொல்லிட்டாருன்னு ரசிக்கிறாங்க. ஆனால் எதையும் பின்பற்ற மறுக்கிறார்கள். எதையுமே பின்பற்ற மறுக்கிறார்கள். இல்லாவிட்டால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே குடி வேண்டாம்னு வள்ளுவர் எழுதியிருக்காரு. இது வரைக்கும் குடி இருந்துன்னு தான் இருக்குது. அப்போ நீ என்ன வள்ளுவர் நீ பின்பற்றின, தமிழ் என்ன பின்பற்றிருக்கன்னு கேட்குறாங்க. அதுதான் அனல் சிந்தனை. அது மாதிரி யாருமே கேட்கல. நீ என்ன பின்பற்றிருக்கிற ஒன்றுமே அதை நினச்சி பார்க்கணும் அப்படின்னு. அதே போல் தமிழர்கள் பொழுதுபோக்குக்கு அடிமையாக இருக்காங்க. தொலைக்காட்சி, வானொலி எல்லாமே போல் பொழுதுபோக்கு அடிமையாக இருக்காங்க. மதுவுக்கு அடிமையாக இருக்காங்க. அயர் போல் அடிமைன்றாருங்க. வெளிநாட்டுக்கு அடிமையாக இருக்காங்க. வெளிநாட்டு பொருள்களுக்கும் சரி, வெளிநாட்டு வேலைகளுக்கும் சரி அடிமையாக இருக்காங்கன்றார். சிறுமை கண்டு சீறுகின்ற ஒரு குணம் அவங்ககிட்ட இல்லை. ஏதாவது பெருந்தன்மையாக விட்டுட்டு போயிட்டே இருக்காங்க அப்படின்ற. சிறுமை கண்டு சீரவில்லை. இல்லாட்டா நமக்கு பக்கத்தில் இருக்கிற இலங்கை நாட்டில் அவ்வளோ கோளாறு நடந்தோம், ஒரு பெரிய எதிர்ப்பு வரலையே இங்கே அப்படின்னும் போது அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதே நேரத்தில் பார்க்கின்ற போது 2 குணம் இருக்குது மனுஷங்கிட்ட. ஒன்று நெருப்பு குணம், ஒன்று நீரின் குணம். மற்ற இனத்தாருக்கெல்லாம் நெருப்பு குணம் இருக்குது. தனக்கு வேண்டாததை தன் மீது திணித்தால் அப்படியே தீய்த்து எரித்து விடுவார்கள் மற்ற இனத்தவர்கள். தமிழர்கள் நிலத்தின் குணமாக இருக்கிறார்கள். நிலத்தின் குணம்னா நிலம் எதை போட்டாலும் ஏற்றுக்கும், அது ஒன்றுமே பண்ணாது. பாவம், குழந்தை போட்டால் குப்பையெல்லாம் போட்டால் ஏற்றினே இருக்கும். அப்படி தான் தமிழன் வாழ்ந்துட்டுருக்கான். எல்லாத்தையும் ஏற்றுக்கிறான், எதுக்குமே எதிர்ப்பு தெரிவிக்கிறது இல்லை. அதனால தான் இப்படி ஆகிட்டாங்க அப்படின்றார். இன்னொன்று சொல்கிறார் பாருங்கள், ஊழ்வினை விருத்து வந்த ஊட்டும்னு நம்ம இவரே சொல்லுவார். இளங்கோடிகளே எழுதியிருக்காரு. ஊழியர் பெரிவழி ஆவலன்னு நம்ம வள்ளுவரும் சொல்லியிருக்காரு. அது தப்புன்றார். யார்? நம்ம அரவாணன். எப்படி சொல்கிறாருன்னா, இந்த விதி கொள்கை அதிகமாக ஊட்டப்பட்டதுனால தான் சமணர்களாலும் பௌத்தர்களாலும் செய்வர்களாலும் வைணவர்களாலும் அது அந்த எல்லாம் தலைவிதிப்பா, ஒன்று செய்கிறது ஒன்று கிடைக்கலையா தலைவிதிப்பா, அவ்வளோதான் அப்படி சொல்கிறதுனால இவன் வந்து முயற்சி இல்லாமல் போயிட்டான். எதுலேயுமே முயற்சி இல்லாமல் போய் ரொம்ப தாழ்ந்து போயிட்டான். மற்ற இனத்தக்காரன் வெளிநாட்டிலும் அப்படி இல்லை, ஒன்று கிடைக்கிற வரைக்கும் விடவே மாட்டாங்க, அவங்க அந்த அளவுக்கு செய்வாங்க. அதனால தான் பாருங்கள், இன்னொரு குறிப்பு சொல்கிறாரு, ரஷ்யாவில் வந்து திருக்குறளை மொழிபெயர்த்தாங்க. திருக்குறள் அப்படி மொழிபெயர்க்கின்ற பொழுது அறத்துப்பால் இன்பத்துப்பாலை மட்டும்தான் அவங்க மொழிபெயர்த்தாங்க. ஊழ வந்து அவங்க மொழிபெயர்க்கலை. ஏன்னா ஊழ வந்தால் எங்கள் நாடு கெட்டு போயிடும், எங்கள் நாட்டுக்காரங்க
சோம்பேறி ஆகிடுவானுங்க அதை படித்தாக்கா அது தேவையில்லைன்னு சொல்லி மீதியெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு அவர் எழுதியிருக்கிறவர்கள். அந்த விதி கொள்கை அவர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறார். முயற்சி செய்யுங்க முயற்சி. அதனால தான் சாதாரண ஒரு தேநீர் கடைக்கார மகங்க அவர் மனோன்மணி சுந்தரனாருக்கு வந்து பல்கலைக்கழக துணைவேந்தர் அளவு உயர்ந்தாருன்னா முயற்சி தான் காரணம், அந்த முயற்சி வர வேண்டும் என்று சொன்னார். மிக சிறந்த ஒரு மனிதர். இன்னொன்று சொல்கிறார் பாருங்கள், இந்த 100ன்னு ஒரு நூல் H. ஹார்ட்னு ஒருத்தர் எழுதியிருக்கார் அமெரிக்காவில். உலகம் தோன்றிய நாளிலிருந்து 1998 வரை இருந்த மிகச்சிறந்த அறிஞர்கள், அறிவியல் அறிஞர்கள், இலக்கிய அறிஞர்கள் 100 பேர் தேர்ந்தெடுத்திருக்காங்க உலகம் முழுவதும். அதில் வந்து யார் யார் வராங்க? முகமது நபி வரார், இயேசுநாதர் வரார், புத்தர் வரார், சர் ஐசக் நியூட்டன் வரார். ஏன் வராங்கன்னா இவங்களுடைய கொள்கைகளை பெருமளவு உலகத்தார் பயன்படுத்துகிறார்கள், பயன்பெறுகிறார்கள். நபிய கொள்கை எல்லாம் பின்பற்றுகிறார்கள், இயேசுநாதர் கொள்கையை பின்பற்றுகிறார்கள். இதில் நம்ம திருவள்ளுவர் வரவில்லை, நம்ம காந்தியடிகளும் வரவில்லை. ஏன்னா யாரும் பின்பற்றலை அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அமெரிக்காவில் H. ஹார்ட்னு ஒருத்தர். இது எந்த அளவுக்கு நமக்கு பெருமையை சேர்க்கக்கூடியது நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும்னு அவர் எழுதியிருக்கார். இந்த 100 அந்த புத்தகம் பேர். அதில் சொல்கிறார் 100 பேரில் யாருமே வரல. இந்தியாவில் புத்தர் வந்திருக்காரு, ஏன்னா புத்தர் கொள்கையை ஜப்பான்லாம் சீனாலாம் பின்பற்றுகிறார்கள் என்று சொல்கின்ற பொழுது வருது. அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம தமிழ்நாடு நீங்கள் பாருங்கள், தமிழ்நாடு ராமருக்கெல்லாம் கோயில் இருக்குது, திரௌபதிக்கு கோயில் இருக்குது. சரி இருக்கட்டும் வேணாம் சொல்லு. நம்ம முருகனை வடநாட்டில் யாருன்னா வணங்குறாங்களா? தெரியல. அண்மையில் நான் என் குடும்பத்தாரெலாம் காசி கல்கத்தாலாம் போயிட்டு இருந்தாங்க. அங்கே நான் வந்து ஒரு சோதனையாகவே கேட்டேன், முருகர் கோயில் எங்கே இருக்குன்னா யாருன்னே கேட்குறாங்க. அவங்க முருகரே தெரியல அவங்களுக்கு. ஆனால் அங்கே இருக்கிற ராமர் நம்ம வணங்குறோம், நம்ம பெருந்தன்மை. அதாவது அவர் சொன்னார் நிலத்தன் குணம்னு இல்லாத. திரௌபதிக்கு நம்ம ஆண்டுதோறும் விழா எடுக்கிறோம். கண்ணகினா யாருக்கே தெரியல, தமிழனுக்கே தெரியல. அங்கே எங்கே தெரிய போகுது? தமிழனுக்கு கண்ணகின்னா அவன் கோயில் இல்லை. கன்னி கோயில் இப்போ வணங்குறான் பாருங்க, அதெல்லாம் கண்ணகி கோயில் தானே. டாக்டர் மூவா சொல்கிறார் கன்னி கோயில் என்று இப்பொழுது இருப்பது முழுவதுமே கண்ணகி கோயில் தான். ஒரு காலத்தில் நம்ம ஆளுங்க அதை கன்னி கோயில் என்று மாற்றி விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். அது இன்றைக்கி அந்த கோயில் அங்கெல்லாம் கிராமத்துலலாம் வணங்கிட்டு இருக்காங்க வைங்க. அதே போல் பார்க்கின்ற பொழுது மூவேந்தர்கள் வாழ்ந்த பெருமை பேசிக்கிறோம் நம்ம. சேர சோழ பாண்டியர்கள் இருந்தாங்களே, தமிழுக்கு என்ன செய்தாங்க நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கன்றார். தமிழுக்கு என்ன பல்கலைக்கழகம் வச்சுருந்தாங்க? எந்த சேர சோழ பாண்டியனா பல்லவன் வச்சுருந்தானா, கலப்புரர் வச்சுருந்தானா? யாருமே வைக்கல. ஆனால் அவர்கள் வேத பாடசாலையும் சமஸ்கிருத கல்லூரியும் நடத்தியிருக்கிறார்கள். அதுக்கு பணம் கொடுத்துருக்காங்க. ராஜராஜனும் கொடுத்துருக்காரு, ராஜராஜ சோழன் கொடுத்துருக்காரு. தமிழுக்கு அவங்க செய்யவில்லை என்று சொன்னால் அப்புறம் என்ன இருக்குது அப்படி நீங்கள் கேட்கலாம். இப்படி இருக்கும்போது புறநானூறு, அகநானூறு, 8 தொகை, 10 பாட்டு, மற்ற இலக்கியங்களில் இருந்த புலவர்கள் எப்படி அறிவாளியை திகழ்ந்தார்கள்னா அவங்க ராஜாவால் திகழலை, ராஜா வச்சதுனால திகழலை. தென்னை பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க. அவங்க தென்னை பள்ளிக்கூடத்தில் படித்து இவ்வளோ பெரிய அறிவாளியாக இருக்காங்க. முறைப்படி அவங்க நாலந்தா பல்கலைக்கழகம் மாதிரி பல்கலைக்கழகத்தில் படிச்சிருந்தாங்கன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாங்க. இதெல்லாம் தமிழர்கள் எண்ணி பார்க்க வேண்டும்னு அரவாணன் அவர்கள் மிக தன்னுடைய எல்லா நூல்லையும் சொல்கிறாங்க. ஒரு தமிழ் அறிஞராக தமிழ் மொழி மேலே உங்களுக்கு எப்படி ஒரு ஆர்வம் ஏற்பட்டுச்சு? அடிப்படையில் ஒரு வங்கி அதிகாரியாக உங்களோட பணிகளை நீங்கள் முழுமையாக நிறைவு செஞ்சாலும் மொழி மீது இருக்கிற ஆர்வம் காரணமாக ஒரு படைப்பாளையாக நீங்கள் உருவான விதம், திராவிட இயக்கங்கள் இந்த தமிழ் சமுதாயத்துக்கு செய்த தொண்டு அப்படின்னு வரும்போது யாரெல்லாம் அதில் பண்ணியிருக்காங்க, அதுலேயும் குறிப்பாக பெரியார், அண்ணா, தலைவர் கலைஞர் அவர்கள் ஆற்றிய தொண்டு அப்படின்னு தமிழ் மொழி சார்ந்தும் தமிழ் இலக்கியம் சார்ந்தும் இன்றைக்கி இருக்கிற சூழல் சார்ந்தும் பல விஷயங்களை, கருத்துக்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. மிக மகிழ்ச்சிமா. உலக தமிழர்களெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஏற்படுத்தி கொடுத்த கலைஞர் தொலைக்காட்சிக்கும் தொடர்புடைய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி. பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்றைக்கு நமக்காகவே என்ன பயனுள்ள தகவல்களை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஒப்பனை செய்து கொள்வது என்பது இயல்பாக எல்லோரிடத்திலும் இருக்கிற ஒரு பழக்கம்தான். என்ன வேறுபாடு என்றால், கொஞ்சம் கூடுதலாக ஒப்பனை செய்து கொள்ளுகிறவர்கள், அளவாக ஒப்பனை செய்து கொள்ளுகிறவர்கள் என்கிற 2 வகைதானே தவிர ஒப்பனையே செய்து கொள்ளாதவர்கள் என்று யாரும் இல்லை. பலர் சொல்லலாம், நாங்கள் ஒன்றும் முகத்துக்கு மாவு பூசுவதில்லை, அப்படியெல்லாம் ஒப்பனை செய்வதில்லை என்று. தலையை சீவுவதும் முகத்தை மடிப்பதும் கூட ஒப்பனையினுடைய ஒரு பகுதி தான். இன்னமும் சொன்னால், நீங்கள் தாடி வளர்த்திருக்கலாம், தலையை கூட சீவாமல் இருக்கலாம், உடை அணிந்து கொள்வதே ஒரு ஒப்பனையின் ஒரு தொடக்கம்தான். எனவே ஒப்பனை இல்லாமல் மனிதர்களால் இயற்கையாக வெளியில் வர முடியாது. இதற்கு மேல் நாம் விளக்கமாக சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் இந்த ஒப்பனைக்கு என்ன அளவு என்பதை அவரவரினுடைய மனநிலை, வாழ்க்கை சூழல் தீர்மானிக்கிறது. சிலர் முழுமையாக கருப்பு மை அடித்து கொள்வதும்,
அப்படி அடித்து கொள்ளுகிறவர்களை மற்றவர்கள் குறைவாக சொல்லுவதும், இவர்கள் இன்னொரு மாதிரியாக தங்களை ஒப்பனை செய்து கொள்வதுமாக ஒப்பனை என்பது எல்லா இடங்களிலும் இருக்கிறது. ஒரு முறை ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கலந்துரையாடலுக்காக சென்றிருந்த போது கொஞ்சம் முகத்துக்கு மட்டும் ஒப்பனை செய்து கொள்ளலாமா என்று கேட்டார்கள். செய்து கொள்ளலாம் என்று நான் சொன்னேன். அருகில் இருந்த மறைந்து போன ஐயா தென்கட்சி சுவாமிநாதன் அவர்கள் அவருக்கே உரிய நகைச்சுவையோடு கண்டிப்பாக ஏதாவது ஒப்பனை பண்ணுங்க, அப்படியாவது எங்கள் முகம் ஏதாவது அழகாக இருக்கான்னு பார்க்கலாம் என்று சொன்னார். அது அவருக்கே உள்ள இயல்பான ஒரு நகைச்சுவையோடு. பிறகு இன்னொரு இலக்கிய உலகத்தில் புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளர் அதே கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வந்தார். அவரும் எங்களோடு இருந்தார். அவரிடத்திலேயும் அந்த கேள்வி கேட்கப்பட்ட போது அவர் என்ன சொன்னார் என்றால், இப்படியெல்லாம் செயற்கையாக ஒப்பனை செய்கிற பழக்கமெல்லாம் எனக்கு இல்லை என்று சொன்னார். அவ்வளவு கடுமையாக சொல்லியிருக்க வேண்டுமா என்று எனக்கு தோன்றிற்று. ஏனென்றால் அவர் சொன்ன அந்த செய்தி அவருடைய நிலை பற்றிய விளக்கமாக மட்டுமில்லாமல் மற்றவர்களை பற்றிய விமர்சனமாகவும் இருந்தது. ஏனென்றால் இப்படியெல்லாம் செயற்கையாக நான் செய்து கொள்வதில்லை என்று சொன்னால் ஒப்பனை செய்து கொள்ளுகிறவர்களெல்லாம் செயற்கையானவர்கள் என்பதாகவும் அவர் இயற்கையானவர் என்பதாகவும் மற்றவர்கள் மீதான விமர்சனமாகவும் அது அமைந்தது. எப்போதும் எந்த ஒன்றையும் நம் நிலையை வெளிப்படுத்துவது வேறு, அந்த நிலையின் வெளிப்பாடே மற்றவர்களை குறை சொல்வதாகவோ விமர்சனம் செய்வதாகவோ இல்லாமல் இருந்தால் நல்லது. ஏதாவது ஒரு பொருளை, பழத்தை, உணவை உண்பதற்கு கொடுத்தால் பெற்றுக்கொள்வது அல்லது இப்போது வேண்டாம் என்று சொல்வதோடு நிறுத்தி கொள்வதுதான் சரியானது. இதையெல்லாம் யார் சாப்பிடுவா என்று கேட்டால் பக்கத்தில் சாப்பிட்டு கொண்டிருக்கிறவன் மனநிலை என்னவாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் அந்த புகழ்பெற்ற எழுத்தாளர் சொன்னார். இதுபோல ஒப்பனை பற்றிய பல்வேறு விதமான பார்வைகள் இருக்கின்றன. அண்மையில் ஒரு திரைப்பட நடிகை ஒரு தமிழ் நாளேட்டுக்கு கொடுத்திருக்கிற அந்த பேட்டியில் ஒப்பனை பற்றி அவர் சொல்லியிருக்கிற கருத்து குறித்து கொள்ளத்தக்கதாக இருக்கிறது. ஒரு நடிகை தானே என்று நாம் பல நேரங்களில் நினைக்கிறோம். நடிகை என்றால் ஒன்றும் குறைவானவர் என்று பொருள் இல்லை. அவர்களுக்கு சிந்தனை உண்டு, அவர்களிலும் படித்தவர்கள் உண்டு. எப்படி எல்லா துறைகளிலும் சிறந்தவர்களும் எல்லா துறைகளிலும் கொஞ்சம் தகுதி குறைந்தவர்களும் இருக்கிறார்களோ அப்படித்தான் திரைப்படத்துறையிலும். பிரேமம் என்று ஒரு மலையாள படம் வந்திருக்கிறது. அந்த படத்திலே கதாநாயகியாக நடித்திருக்கிற சாய் பல்லவி என்கிற நடிகை தான் அந்த நேர்காணலில் அந்த விடையை சொல்லியிருக்கிறார். அந்த படத்தில் மலர் டீச்சர் என்கிற பாத்திரத்திலே அவர் நடித்திருக்கிறார். அந்த பாத்திரம் இன்றைக்கு புகழ்பெற்றதாக பல இளைஞர்களாலும் பேசப்படுவதாக அந்த பாத்திரம் அமைந்திருக்கிறது என்று ஊடகங்கள் எழுதுகின்றன. இன்னமும் சொன்னால் அவர் அந்த படத்தில் மலர் டீச்சராக நடித்ததற்கு பிறகு தென்னிந்தியாவிலேயே ஒரு மலர் காய்ச்சல் ஏற்பட்டிருக்கிறது என்று கூட ஊடகங்கள் கேலியாக குறிப்பெழுதியிருக்கின்றன. அவர் முகத்தில் பருவோடு தான் அந்த திரையில் தோன்றுகிறாராம். அவரிடத்திலே அந்த கேள்வி கேட்கப்படுகிறது, ஏன் நீங்கள் பருவை மறைத்து கொள்வதற்கோ அல்லது ஒப்பனை கூடுதலாக செய்து கொள்வதற்கோ ஏன் முன்வரவில்லை என்று கேட்டபோது இயக்குனர் ஒப்பனை போட சொன்னார். நான் வேண்டாம் என்று தான் சொன்னேன். ஆனாலும் பிறகு அவருடைய கட்டளைக்கு ஏற்ப ஒப்பனை செய்து கொண்டேன். பிறகு அவரே ஒப்பனை செய்யாமல் இருக்கிற போது இன்னமும் நன்றாக இருக்கிறது என்று கருதினார். எனவே நான் இயல்பாகவே அந்த படத்தில் தோன்றினேன். இப்போது நடித்து கொண்டிருக்கிற இன்னொரு படத்திலும் நான் ஒப்பனை இல்லாமல் தான் நடிக்கிறேன். ஆனால் அடுத்தடுத்த படங்களில் ஒப்பனை வேண்டும் என்று இயக்குனர் கருதினால் ஒப்பனை செய்து கொள்ளலாம். ஒப்பனையே செய்து கொள்ளக்கூடாது என்கிற பிடிவாதமும் எனக்கு இல்லை. ஒப்பனை செய்து கொண்டால்தான் அழகாக இருக்கும் என்கிற ஒரு நினைப்பும் எனக்கு இல்லை என்று அந்த நடிகை சாய் பல்லவி சொல்லியிருக்கிற போது மிக யதார்த்தமாக வாழ்க்கையை அணுகிற அந்த போக்கு புலப்படுகிறது. ஒப்பனையே கூடாது என்று சொன்னால் அவர்கள் நடிப்பு துறைக்கு போயிருக்கக்கூடாது. ஏனென்றால் நடிப்பு என்பது பல்வேறு பாத்திரங்களை தாங்கி நிற்பது. அதிலே அந்த ஒப்பனை துறை, மேக்கப் என்பதே ஒரு தனித்துறையாக இருக்கிறது. ஒரு வயதானவரை இளைஞராக, இளைஞரை வயதானவராக, ஆணை பெண்ணாக, பெண்ணை ஆணாக மாற்றி காட்டுகிற ஒரு பெரிய வித்தை அந்த ஒப்பனை அறையிலே தான் இருக்கிறது. ஒப்பனை அறைக்குள் போகிற மனிதன் வேறாகவும் வெளியில் வருகிற மனிதன் வேறாகவும் ஆக்கிவிடுகிற அளவுக்கு திறன் வாய்ந்த ஒப்பனையாளர்கள் நாடு முழுவதும் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். ஒருவனின் முகமே தெரியாமல் மாற்றிவிடுகிற அளவுக்கு அந்த ஒப்பனை கலை என்பது ஒரு மிகச்சிறந்த ஒன்றாக இருக்கிறது. ஒப்பனை கலை இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே பல திரைப்பட நடிகர்கள் மக்களிடம் இவ்வளவு பெரிய புகழை பெற்றிருக்க முடியாதோ என்று கூட கருத வேண்டியிருக்கிறது. திரைப்படத்திலே பெற்ற புகழ் அரசியல் உலகத்திலேயும் பெறுகிற அளவுக்கும் அந்த ஒப்பனை தான் பயன்பட்டிருக்கிறது. ஆனாலும் அந்த ஒப்பனை என்பது தேவை என்றால் தேவையான அளவுக்கு நாம் அதை செய்து கொள்ளலாம்.
இல்லை என்றால் இயற்கையாகவும் இருக்கலாம். எனக்கு 2 துருவங்களிலேயும் எனக்கு ஒன்றும் அப்படி பிடிவாதம் இல்லை என்று அந்த பெண் பேட்டியிலே சொல்லியிருக்கிற போதும், நான் இப்படி நடிப்பது இயல்பாகவும் எளிதாகவும் இருக்கிறது என்கிற போதும், அவருடைய நேர்காணலில் ஒரு ஒப்பனை பற்றிய புரிதல் தெளிவாக இருக்கிறது. எதற்காக ஒப்பனை பற்றி நாம் இவ்வளவு பேச வேண்டும் என்றால், அது அவரவரினுடைய மனநிலை தேவையினுடைய அளவு சார்ந்தது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயல்பாக ஒரு பொது கூட்டத்திற்கோ கருத்தரங்கத்திற்கோ போகிறவனுக்கு தேவையான ஒப்பனையும், ஒரு திரைப்படத்திலோ நாடகத்திலோ நடிக்கப் போகிறவனுக்கு தேவையான ஒப்பனையும், கதகளியில் ஆடுகிற நடனம் ஆடுகிற கலைஞனுக்கு தேவையான ஒப்பனையும் வேறு வேறானவை. ஒரே மாதிரி எல்லோரும் இருக்க முடியாது. கதகளி கலைஞனைப் போல நான் ஒப்பனை செய்து கொண்டு மேடைக்கு போக முடியாது, அல்லது நான் மேடைக்கு போவது போல கதகளி கலைஞன் மேடையில் தோன்ற முடியாது. எனவே அந்தந்த தேவையை பொறுத்தது தான் ஒப்பனையை தவிர ஒப்பனையே கூடாது என்பதும் ஒரு வரட்டுத்தனம். ஒப்பனை இல்லாமல் மனிதர்களால் இருக்க முடியாது. இயற்கை அழகானது தான். ஆனாலும் இயற்கையாகவே மனிதர்கள் எல்லோரும் இந்த உலகத்தில் வாழ முடியாது. சமூக ஒழுங்குகள் என்று ஒன்று இருக்கிறது. வெளியில் வருகிற போது தலையை கலைத்து போட்டு கொண்டு தான் வர வேண்டும் என்பதில்லை. கலைத்து போட்டு கொண்டு வருவதா சீவி கொண்டு வருவதா என்பதையும் கூட அவரவர் தான் முடிவு செய்ய வேண்டும். எழுத்தாளர் பிரபஞ்சன் ஒரு நேர்காணலில் சொல்கிறார், என் மீசை வெள்ளையாக இருக்கிறது, கருப்பாக்கி கொள்ளுங்கள் என்று நண்பர்கள் சொல்கிறார்கள். ஆனால் வெள்ளையாகவே இருக்கட்டும் என்று என் தோழிகள் சொல்கிறார்கள். நான் என் தோழிகளின் பக்கம்தான் என்று வெளிப்படையாக சொல்லுகிறார். ஆகையினால் ஒவ்வொருவருக்கும் அவரவரினுடைய மனநிலை சார்ந்தும் அவரவர் தேவை சார்ந்தும் ஒப்பனை அமைய வேண்டுமே தவிர அது மிக உயர்ந்ததென்றோ அது மிக எளிந்ததென்றோ கருத வேண்டியதில்லை என்பதை ஒரு திரைப்பட நடிகை கொடுத்திருக்கிற பேட்டியில் மிக எளிதாக விளக்கியிருக்கிறார் என்பது பாராட்டத்தக்கதாகவே இருக்கிறது. இன்றைய அறிவியல் யுகத்தில் வேகமாக வளர்ந்து வரும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பங்களின் சில கூறுகளை இன்றைய ஆலோசனை நேரத்தில் காணலாம். வணக்கம். ஆலோசனை நேரம் பகுதியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைக்கி வணிக நிறுவனங்களுக்கு சமூக மற்றும் இணைய ஊடகங்கள் எப்படியெல்லாம் உதவி செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இணைய மற்றும் சமூக ஊடகங்கள் எல்லா வணிக நிறுவனங்களுக்கும் 3 பெரிய வாய்ப்புகளை கொடுக்குது. ஒன்று, அவங்களுக்கான பிராண்ட் அவேர்னஸை உருவாக்குறதுக்கான களம். அதாவது இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்குது, இப்படி ஒரு சர்வீஸ் இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு நிறுவனமும் தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு தங்களை பற்றின தகவல்களை கொண்டு சேர்க்கறது தான் பிராண்ட் அவேர்னஸ். அதுக்கு சமூக மற்றும் இணைய ஊடகங்கள் பெருமளவில் உதவி செய்யுது. இரண்டாவது, சமூக மற்றும் இணைய ஊடகங்கள் வழியாக செய்யக்கூடிய சேல்ஸ் ப்ரமோஷன்ஸ், அதாவது விற்பனை ஊக்குவிப்பு. மூன்றாவது, இதே 2 ஊடகங்கள் வழியாக நம்ம செய்யக்கூடிய வாடிக்கையாளர் சேவை, அதாவது கஸ்டமர் கேர். இது 3ம் சமூக மற்றும் இணைய ஊடகங்கள் வணிக நிறுவனங்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு. முதல்ல சமூக மற்றும் இணைய ஊடகங்கள் வழியாக நம்ம எப்படி பிராண்ட் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு சிறு நிறுவனம்னு எடுத்துக்குவோம். நீங்கள் மதுரையிலையோ இல்லை திருச்சியிலையோ இல்லை கோயம்புத்தூர்லையோ இருக்கக்கூடிய ஒரு சேவை வழங்குகிற ஒரு நிறுவனம், இல்லாட்டி ஒரு பொருள் தயாரித்து விற்பனை செய்யக்கூடிய ஒரு நிறுவனம்னு வச்சுக்குவோம். உங்களுக்கான ஒரு முகநூல் பக்கம், அதாவது ஃபேஸ்புக் பக்கத்தை நீங்கள் உருவாக்க முடியும். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது தனிநபர் கணக்கு இல்லை, இது வணிக பக்கம். நீங்கள் ஃபேஸ்புக்லேயே கீழே போய் பார்த்தீங்கன்னா பேஜஸ் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கான ஒரு பேஜை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். இதில் தொடர்ந்து உங்களுடைய நிறுவனத்தை பற்றின தகவல்கள், நீங்கள் என்னெல்லாம் செய்துட்ருக்கீங்க, அதனுடைய சிறப்பம்சம் என்ன, அது வாடிக்கையாளர்களுக்கு எந்த வகையில் பயனளிக்குது அப்படிங்கிற தகவல்கள் எல்லாத்தையும் நீங்கள் அதில் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வரலாம். ஒரு நாளைக்கு 1 அப்டேட்டோ 2 அப்டேட்டோ இல்லை 3 அப்டேட்டோ உங்களுடைய வசதிக்கு ஏற்ப நீங்கள் உங்களால் செய்ய முடியும். இல்லை அது இன்னும் பெரிய அளவில் செய்யணும் அப்படின்னா தொழில்முறை ஊடகவியலாளர்களை நீங்கள் உதவிக்கு எடுத்துக்கலாம். இது செய்கிறது மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா, தொடர்ந்து உங்களுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் இல்லை ட்விட்டர் பக்கத்தில் ஃபேன்ஸுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கும். இது மூலமாக நீங்கள் என்ன செய்கிறீங்கிறத உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு குறைந்த செலவு இல்லை செலவே இல்லாத ஒரு வழி இது. இது என்ன பயனளிக்கும் அப்படின்னா, தொடர்ந்து வாடிக்கையாளர்கள் உங்கள் பிராண்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது மூலமாக உங்கள் பிராண்ட் மேலே ஒரு ஈடுபாடு அவங்க வணிக நிறுவனங்களாகிய உங்களை தேடி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது முதல் பெரிய ஒரு பயன். இரண்டாவது, வணிக நிறுவனங்களுக்கு இருக்கக்கூடிய சேல்ஸ் ப்ரமோஷன் வாய்ப்பு. இப்போ எல்லா நிறுவனங்களும், பெருநிறுவனங்கள் ஆரம்பித்து குறுநிறுவனங்கள் வரை எல்லாருமே ஃபேஸ்புக் மற்றும் கூகுளில் விளம்பரம் செய்துட்ருக்காங்கிறத நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. இதில் எவ்வளோ பட்ஜெட் இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். இது எப்படி செய்யலாம்? இது உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி உங்களை நீங்கள் செய்ய முடியும். இப்போது நீங்கள் இந்த குறிப்பிட்ட ஊரில் இந்த குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட வயதினர்கிட்ட தான் என்னுடைய விளம்பரங்கள் போய் சேரணும் அப்படின்னு நீங்கள் திட்டமிட்டிங்கன்னா அது இணைய மற்றும் சமூக ஊடகங்களில் சாத்தியம்.
இப்போ ஒரு அச்சு விளம்பரத்தில் இல்லாத ஒரு வசதி இது. அச்சு விளம்பரத்தில் ஒரு விளம்பரத்தை எத்தனை பேர் பார்த்தாங்க? துல்லியமாக சொல்ல முடியாது, தோராயமாக சொல்ல முடியும். ஆனால் இணையம் மற்றும் சமூக ஊடக விளம்பரங்களில் இதை நீங்கள் துல்லியமாக கணிக்க முடியும். எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, எத்தனை பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபேஸ்புக் பக்கத்துக்கோ இல்லை உங்கள் வெப்சைட்டுக்கோ இல்லை உங்கள் ஃபோன் நம்பருக்கோ கால் பண்ணியிருக்காங்கிறத நீங்கள் துல்லியமாக மெஷர் பண்ண முடியும். ரொம்ப லைவாக எவ்ரி மினிட் இந்த டேட்டா உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். இது இணைய ஊடகங்கள் வழியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இரண்டாவது முக்கிய பயன். மூன்றாவது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வாடிக்கையாளர் சேவை. ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மற்றும் வாட்ஸ்அப் வழியாக உங்களை எப்போ வேணாலும் அணுகலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நீங்கள் உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா வாடிக்கையாளர்களிடையே உங்கள் மதிப்பு கூட்டுறது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய கவலைகள் இல்லை அவங்களுடைய குற்றங்கள், அவங்களுடைய குற்றச்சாட்டுகள், அவங்களுடைய பின்னூட்டங்கள் எல்லாமே உங்களை உடனடியாக வந்து சேரும். அப்படி வந்து சேர்றப்போ நீங்கள் உங்களுடைய சேவையோட தரத்தை இல்லை நீங்கள் வழங்கக்கூடிய தயாரிப்புகளுடைய தரத்தை நீங்கள் உயர்த்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இது முன்னாடியெல்லாம் மார்க்கெட் ரிசர்ச்னு சொல்லக்கூடிய சந்தை ஆய்வு மூலமே கிடைக்கக்கூடிய ஒரு தகவல். இப்போ அப்படி இல்லாமல் உங்கள் ஃபேஸ்புக் பக்கத்திலே வந்து உங்கள் வாடிக்கையாளர்களுடைய மனநிலையை கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த வழி. இது மூணும் சேர்ந்து இணையம் மற்றும் சமூக ஊடகத்தை வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஊடகமாக இன்றைக்கி வணிக நிறுவனங்களுக்கு மாற்றிருக்கு. இன்றைக்கி எல்லா நிறுவனங்களும் தங்களுடைய வணிக வளர்ச்சிக்கு சமூகம் மற்றும் இணைய ஊடகங்களை சார்ந்திருக்கிறதுக்கு காரணம் இல்லாமல் இல்லை. ஏன்னா தேசிய அளவில், மாநில அளவில், உலக அளவில் இந்த சமூக ஊடகங்களில் இருக்கக்கூடிய பயனீட்டாளர்களுடைய எண்ணிக்கை வளர்ச்சி ஒரு முக்கியமான விஷயம். அதில் இந்திய அளவில் 12.5 கோடி பேர் ஃபேஸ்புக்கில் இருக்கிறதாகவும் 6.5 கோடி பேர் வாட்ஸ்அப்பில் இருக்கிறதாகவும் 3 கோடி பேர் ட்விட்டரில் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இது தமிழக அளவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1 கோடி பேருக்கு மேலே ஃபேஸ்புக்கில் இருக்காங்க. வாட்ஸ்அப்புடைய எண்ணிக்கை 50 லட்சத்தை ரொம்ப சுலபமாக தாண்டும். இது மாதிரி இருக்கிறதுனால 18லேருந்து 40 வயது இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களை குறி வச்சு செய்யக்கூடிய எந்த வணிக உத்தியும் இணைய மற்றும் சமூக ஊடகத்தை கணக்கில் எடுத்துக்கலைன்னா வெற்றி பெறுறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது எல்லா நிறுவனங்களுக்கும் தெரிஞ்சே இருக்குது. வெறும் இணையம் மற்றும் சமூக ஊடகத்தில் விளம்பரம் செய்தே வளர்ந்த நிறுவனங்கள் இந்த கடந்த 3-4 ஆண்டுகளில் நிறைய இருக்குது. இது தவிர்க்க முடியாத ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லோரும் ஏற்றுக்கிட்டே ஆகணும். உதாரணத்துக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் இ-காமர்ஸ் சைட்ஸ்க்கெலாம் போகிறீங்க அப்படின்னா வெறும் ஃபேஸ்புக் லாகின் வச்சே நீங்கள் உள்ளே போயிட முடியும், வெறும் கூகுள் லாகின் வச்சே நீங்கள் உள்ளே போயிட முடியும் அப்படிங்கிற வசதிகள்லாம் ஏற்படுத்தியிருக்காங்க. முன்னாடியெல்லாம் வந்து நீங்கள் தனிப்பட்ட லாகின் க்ரியேட் பண்ணணும். இப்போ அப்படியும் செய்யலாம், இல்லை உங்கள் ஃபேஸ்புக் லாகினையும் பயன்படுத்திக்கலாம். அந்த அளவுக்கு சமூக ஊடகங்களுடைய பெனட்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் நிஜம். பெருநிறுவனங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் ஏர்லைன்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை வந்து எஃப்எம்சிஜி நிறுவனங்கள்னு சொல்லக்கூடிய வந்து சந்தை பொருட்கள் செய்யக்கூடிய அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருட்களுடைய நிறுவனங்களாகட்டும் இல்லை சேவை நிறுவனங்களாகட்டும் எல்லாருமே வந்து சமூக ஊடகத்தை தங்களுடைய விளம்பரத்துக்காக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. நம்மை சுற்றி இருக்கும் பகுதிகளை நாம் தூய்மையாக வைத்துக் கொள்ளும் பொழுதுதான் நம்முடைய சமூகம் அங்கீகரிக்கப்படுகிறது. ஆதலால் சுற்றுச்சூழலை எவ்வாறு சீராக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பேச வந்திருக்கிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். இயற்கையே ஒரு அழகுதான். இயற்கையில் உள்ள ஒவ்வொரு அங்கமும் இயற்கை என்பதனாலே அது அழகாகத்தான் நமக்கு தெரிகிறது. அதில் இருக்கிற பறவைகள், விலங்குகள், ஏன் மனிதர்கள், இவை அனைத்துமே இயற்கையோடு இணைந்திருக்கிற ஒரு அங்கங்களாக இருப்பதோடு இல்லாமல் அவை அழகாகத்தான் இருக்கிறது. ஆனால் நான் இன்றைக்கு 2 ஒரு அழகான, ஒன்று பூச்சி, இன்னொன்று பறவை. பொதுவாக மயில் நம்முடைய தேசத்தினுடைய பறவையாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மயிலை பற்றி வர்ணிக்காதவர்களே இருக்க முடியாது. அது இலக்கியத்திலும் சரி, பாடல்களும் சரி, அந்த மயிலினுடைய அழகை ரசிக்காமல் இருந்தது யாரும் கிடையாது. அதே போன்று அதை பற்றிய கவிதைகள் பல இருக்கிறது. ஏனென்றால் அழகுக்கு அழகு சேர்க்கிற ஒரு பறவையாக அது இருக்கிறது. ஆனால் சில நேரங்களில் இத்தகைய ஒரு அழகான சூழலே அதற்கு ஆபத்தாக முடிந்து விடுகிறது என்பது இயற்கையிலும் அது தப்பவில்லை. உதாரணமாக மயிலினுடைய இறக்கை நாம் சிறுவயதில் இருக்கும்போது கூட அதனுடைய அந்த இறக்கையினுடைய ஒவ்வொரு துகள்களையும் நம்முடைய புத்தகங்களில் வைத்து அழகு பார்ப்பது உண்டு. ஆனால் இன்றைக்கு அத்தகைய சூழல் எப்படி வந்திருக்கிறது என்றால், பல இடங்களில் மயிலினுடைய தோகையை
விற்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது. அவ்வாறு விற்பதற்கு தடையில்லை என்ற ஒரு சூழல்னாலும் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற நிலவரம் என்னவென்று கேட்டால், நம்முடைய தேசிய பறவையாக சொல்லப்படுகிற அந்த மயில் அதனுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 50 விழுக்காடாக குறைந்திருக்கிறது என்பதுதான். ஏனென்றால் அந்த மயிலை அதை பார்க்கிற பொழுதே அதில் இருக்கிற அந்த சாந்தம், ஒரு சமாதானம் என்று சொல்வார்களே, அதற்கு இணையாக இருக்கக்கூடிய ஒரு பறவை. அதே போன்று யாருக்கும் தீங்கு செய்ய இயலாத ஒரு பறவையாக அது இருக்கிறது. ஆனால் தான் சில நேரங்களில் தி டிவைன் பேர்டு என்று சொல்வார்கள் அதை. ஏனென்றால் அது இயற்கையோடு இணைந்திருப்பதற்கின்ற அளவு மீறி அது அதனுடைய தெய்வீகத்தன்மை என்று சொல்கிறார்கள். அந்த அளவிற்கு அதனுடைய அழகு அவ்வளவு இனிமையாக இருக்கிறது என்பதை இன்றைக்கு சொன்னால் கூட இது தொண்டு தொட்டு அதை பற்றி உள்ள ஒரு அழகிய வர்ணனை இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அது சந்தித்து கொண்டிருக்கிற சவால்கள் எந்த அளவிற்கு இருக்கிறது என்றால், பல நேரங்களில் நம்முடைய விவசாயத்திற்காக நாம் பயன்படுத்திய அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளால் பல மயில் இனங்கள் அழிந்திருக்கிறது. இது ஒரு புறம். அடுத்து நான் ஏற்கனவே முன்னாடி குறிப்பிட்டது போல, இந்த மயில்களை அதனுடைய தொகைகளுக்காக பெறுவதற்காக அவற்றை அழிக்கிற அந்த ஒரு முறை இருந்து கொண்டிருப்பதனுடைய காரணமாக அந்த இயற்கைக்கு அழகு சேர்க்கின்ற அந்த இயற்கையான அந்த மயில் இன்றைக்கி அதனுடைய எண்ணிக்கையில் குறைந்து வருவதே நமக்கு எதை சுட்டி காட்டுகிறது என்றால், நம்முடைய தேசிய பறவையாக இருக்கக்கூடிய அந்த அழகான அந்த பறவை நம்மை விட்டு சென்று விடுமோ என்ற ஒரு பயம் இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இன்று கூட அதனுடைய தொகையை விற்பனைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதையும் தாண்டி அதனுடைய இறைச்சி சிறந்த மருந்தாகவும் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் இத்தகைய ஒரு சூழலில் அதை கொன்று சாப்பிட வேண்டுமா என்ற ஒரு வினா நமக்கே வருகிறது. ஆனால் அதையும் தாண்டி இயற்கையோடு இணைந்திருக்கிற அந்த ஒரு பறவை நமக்கு தேவை என்பதை புரிந்து கொள்கிற பொழுது, நாம் நிச்சயமாக அந்த பறவை இனங்களை, அந்த மயிலை, அதோடைய நம்முடைய தேசிய பறவையை பாதுகாக்கிற ஒரு தார்மீக பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிற பொழுது, நிச்சயமாக இத்தகைய ஒரு சூழலிலிருந்து அந்த பறவையை நாம் பாதுகாத்து கொள்ளலாம். இல்லையென்றால் மயில்களிலே பாட புத்தகங்களிலும் அல்லது எங்கேயாவது நாம் சயின்ஸ் எக்ஸிபிஷனில் தான் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். ஆனால் அத்தகைய ஒரு பறவைகளை பாதுகாப்போம். அடுத்து சிலந்தி என்பது நம் கூட இருக்கிறது. அதனால் தான் பூச்சி என்று சொன்னேன். பொதுவாகவே சிலந்தி நாம் வீடுகளிலும் வயல்களிலும் தோட்டங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு அருமையான பூச்சி. ஆனால் அதில் இருக்கிற ஒரு சூழல் என்னவென்று கேட்டால், அத்தகைய அந்த சிலந்தி பூச்சிகள் இருக்கிற இடங்களில் பார்த்தீர்கள் என்றால் தேவையற்ற பூச்சிகள் அங்கே இருப்பது கிடையாது. உதாரணமாக நம்முடைய வீடுகளில் அதை இருக்கிற பொழுது நமக்கு மலேரியாவை உருவாக்குகிற அந்த கொசுக்களை அழித்து விடுகிற பண்பாடு அதுக்கு இருக்கிறது. ஏனென்றால் இந்த சிலந்திகள் அதை போன்ற தேவையற்ற நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய மற்ற பூச்சிகளை இரையாக உண்கிற பழக்கம் இருப்பதனுடைய காரணமாகத்தான் இன்னும் ஒரு 20-30 ஆண்டுகள் கழித்து நாம் சில வரலாற்றுகளை பார்க்கிற பொழுது, அப்பொழுதெல்லாம் வீடுகளில் இருக்கிற கொசுக்களை எளிதாக இந்த சிலந்திகள் பிடித்து சாப்பிடுவதன் காரணமாக நமக்கு அந்த கொசு தொல்லையெல்லாம் இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்றைய சூழல் எப்படி இருக்கிறது என்றால், அத்தகைய சிலந்திகள் நம்முடைய வீடுகளில் இருப்பதில்லை, நாம் இருக்க விடுவதும் இல்லை. ஏனென்றால் ஏதாவது வீடுகளின் ஓரங்களில் சிலந்தி கூடு கட்டவிருந்தால் அது உடனே சென்று நாம் அதை அழித்து விடுகிற பண்பாடு நமக்கு இருக்கிறது. ஏனென்றால் அதனுடைய அதில் புதிந்திருக்கிற சில மூட நம்பிக்கைகள் அதற்கு பெரிய எதிரியாக இருக்கிறது. அதனால்தான் சிலந்தி அத்தகைய சூழலை சந்தித்து கொண்டிருக்கிறது. அவ்வாறு அந்த வயல்களில் இருக்கின்ற அங்கே அந்த வயல்களுக்கு அதன் பயிர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பூச்சிகளை இரையாக உண்கிற பழக்கம் அந்த காடுகளில் இருக்கிற, அந்த வயல்களில் இருக்கிற, தோட்டங்களில் இருக்கிற அந்த சிலந்திகளுக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நடந்து முடிந்திருக்கிற விஷயங்கள் என்னவென்று கேட்டால்,
இன்றைக்கி வயல்களில், அதுவும் சிறப்பாக நெல் பயிர்களில் இதனுடைய அந்த சிலந்தியினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த எத்தகைய பூச்சிகள் இருந்தால் கூட அதை உடனே அழித்து விடக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நடந்திருக்கிற விஷயம் என்னவென்று கேட்டால், பூச்சிக்கொல்லி மருந்துகள் அதிகமாக பயன்படுத்தினுடைய விளைவாக இத்தகைய பயனுள்ள சிலந்தி பூச்சிகள் வயல்களிலும் சரி, வீடுகளிலும் சரி, ஏன் தோட்டங்களிலும் தெருக்களிலும் கூட இருந்து அகன்றிருக்கிறது என்பதை புரிந்து பார்க்கிற பொழுது, இந்த பறவை, இன்னொன்று இந்த பூச்சி, இது ஒரு உதாரணமாகத்தான் எடுத்துக்கொண்டு நான் இதை சொல்லியிருக்கிறேன். இத்தகைய பயனுள்ள சுற்றுப்புற சூழலுக்கு உகந்த பூச்சிகளும் பறவைகளும் நம்மை விட்டு அழிந்து செல்வதை பொறுத்து நம்முடைய உணவு சுழற்சி முறையிலும் நம்முடைய சுற்றுச்சூழலில் ஏற்படுகிற பெரிய மாற்றத்திற்கும் இத்தகைய விளைவுகள் பெரிய ஆபத்தாக அமைந்துவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது போன்றுதான் ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு தினமும், ஒவ்வொரு வருடமும் பல பூச்சிகளையும் பறவைகளையும் நாம் இழந்து கொண்டு வருகிறோம் என்பதை புரிந்து கொள்கிற பொழுது, நம்மை சுற்றி இருக்கிற, நமக்கு பயனுள்ள முறையில் இருக்கிற அத்தகைய பறவைகளையும் பூச்சிகளையும் நாம் அடையாளம் கொண்டு அதை பாதுகாக்கிற முயற்சியில் நாம் அதை ஏற்படுத்த வேண்டும். ஏனென்றால் சில நேரங்களில் பூச்சிக்கொல்லி மருந்தை நமக்கு தீமை தரக்கூடிய பூச்சிகளை அழிப்பதற்கு பயன்படுத்துகிறோம். ஆனால் அதே நேரத்தில் இத்தகைய பூச்சிகளும் பறவைகளையும் பாதுகாக்கிற வகையில் அத்தகைய முறை நாம் செயல்படுத்த வேண்டும். இல்லை என்றால் இத்தகைய உன்னதமான பூச்சிகளும் பறவைகளும் நம்மை விட்டு அகன்று செல்கிற ஒரு சூழல் ஏற்படுகிற பொழுது அது நம்முடைய சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக இருக்காது என்பதை புரிந்து கொள்கிற பொழுது, இந்த மயில்களை போன்ற அழகிய பறவைகளையும், இந்த சிலந்தி நமக்கு பயனுள்ளதாக இருக்கிற அந்த சிலந்தையும் நாம் பாதுகாக்கிற பொழுது நம்முடைய சுற்றுச்சூழலும் பாதுகாப்பாக இருக்கும்.